அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மெய்யன்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கம். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை சமயம் நேருகின்ற பொழுதெல்லாம் திருமந்திரத்தை விடாமல் நடத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே ஐயா இருக்கிறார்கள். இதுபோல் 15ஆம் தேதி நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே எனக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இணையதள வகுப்பை நாம் தொடர்ந்து நடத்துவதாலே ஓய்வு என்பது நமக்கு இல்லாமல் காஞ்சிபுரத்திற்கு வாரந்தோறும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இதுபோன்ற நாட்களிலே நாம் முழு நாள் ஒரு நாள் இருந்து கூடியவரை நாம் சிந்திக்கலாம் என்றுதான் அவர்கள் எண்ணினார்கள். அதே போல இன்றைக்கு காலையும் வகுப்பு மாலையும் வகுப்பு என்று வைத்திருக்கிறார்கள். ஆண்டு விழா நம்முடைய திருவேற்றலிலே திருக்கோயிலே நடக்கப் போகிறது. மாலையிலே திருவாசக சின்னாவலர் சர்க்குருநாதனுடைய ஓதுவாருடைய திருமறை விண்ணப்பம் இருக்கிறது. அதற்கு முன்னாலே ஒரு மணி நேரம் நீங்கள் திருமந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றும் காலையிலேயும் நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதாலே மற்ற வகுப்புகளை இன்று ஒரு நாள் நான் ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். அன்பர்கள் கேட்பது போல மாதத்திற்கு ஒரு முறையாவது இது போல நீங்கள் வந்தால் நல்லது என்று எண்ணுகிறார்கள். அதுவும் எனக்கும் அப்படித்தான் எண்ணம். காரணம், நம்முடைய அறக்கட்டளையிலே, சிவஞான அறக்கட்டளையிலே திருமந்திரத்தை நாம் தொடங்கி நீங்கள் எல்லாம் முறையாக வருகிறீர்கள். குறிப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு அதை இந்த நூலை நாம் முறையாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வமுடைய அந்த மெய்யன்பர்களுக்கு இடையில் வகுப்பை தொடராமல் போவது கூடாது என்று முடிந்த வரையில் நம்மாலே பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் அவ்வப்பொழுது நாம் வந்து சொல்லலாம் என்ற முறையில் நான் இன்றைக்கு முழு நாள் விழாவாக இது அமைந்திருக்கிறது. இதற்கு முன்னாலே வந்தபொழுதே உங்களுக்கு நான் 3ஆம் தந்திரம் 2 தந்திரம் நாம் முடித்திருக்கிறோம். அது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. 2 தந்திரத்தை குறிப்புகளோடு நாம் தந்திருக்கிறோம். அன்பர்களெல்லாம் அதை முறையாக நீங்கள் பதிந்து வைத்திருந்தால் நல்லது. பின்னாலே, ஏன்னா அப்பாவுடைய உரை தான், என்னுடைய சொந்த உரை எதுவும் கிடையாது. அப்பாவுடைய உரையைத்தான் அங்கே எளிமைப்படுத்தி நாம் கொடுத்துருக்கிறோம். அது பிற்காலத்திலே உங்களுக்கு அது பயன்படும், மற்றவர்களுக்கும் இளைய தலைமுறைக்கு பயன்படும் என்று தான் அதை கொடுத்துருக்கிறோம். போன வகுப்பிலேயே நாம் வந்தபொழுது அஷ்டாங்க யோகத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். தொடங்கி வைத்துத்தான் உங்களுக்கு அந்த குறிப்புகளை நான் தந்திருக்கிறேன். ஐயா சொன்னது முதல் பாட்டு நீங்கள் நடத்துனீங்க, 2வது மந்திரத்தில் நடத்தணும்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு 2ஆம் தந்திரம் கொடுத்துருப்பேன். ஆனால் நான் அந்த 12/5 மே மாதம் வந்திருக்கிறேன். மே மாதம் வந்த பொழுது அஷ்டாங்க யோகத்தினுடைய ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறேன். அது அந்த குறிப்பை இப்போது அமர்நாதனுடைய வீட்டில் தான் கொண்டாந்துருக்கிறாங்க. நம்ம முதல் பாட்டும் 2வது பாட்டுமாக நான் கொடுத்துருக்குறேன். 2ஆம் தந்திரத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன். அது 2, 3 கூட 3 பாடல் நம்ம கொடுத்துருக்குறோம். நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆனால் நான் நடத்தலை, அந்த வகையை நாம் நடத்தவில்லை. அதனால் முதலாவதாக நினைவுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த குறிப்பு உங்களுக்கு இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம். அஷ்டாங்க யோகத்தை பற்றி தொடங்குகிற பொழுது திருமூலர் 3ஆம் தந்திரத்திலே அந்த யோகத்தை பற்றி சொல்கிறார், அஷ்டாங்க யோகம் என்று. சைவ மரபில் அஷ்டாங்க யோகம் என்பது ஒரு படிநிலை தான், அதுவே முடிந்த நிலை அல்ல. பதஞ்சலி யோகம் எல்லாம் அஷ்டாங்க யோகத்தைத்தான் வற்புறுத்தி சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு யோக நூல் என்று சொல்லி அல்லது யோக முறைகளை பயிற்சி செய்கின்றவர்கள் கூட அஷ்டாங்க யோகத்தோடு நிறுத்தி கொள்கிறார்கள். இந்த அஷ்டாங்க யோகம் என்பது உடல் சம்பந்தப்பட்டது, உலகியல் சம்பந்தப்பட்டது. சித்திகளுக்குத்தான் அது பயன்படுமே தவிர அது முத்தியை தராது என்பது நம்முடைய கொள்கை. முத்தி என்பது உங்களுக்கு நோக்கமாக இருந்தால் அஷ்டாங்க யோகத்தினுடைய படிநிலையிலிருந்து அடுத்த நிலையாக இருக்கின்ற ஒன்று. எந்த படிப்புக்கும் தொடக்க நிலை படிப்பு என்று ஒன்று உண்டு, அதற்கு பின்னாலே வளர்நிலை படிப்பு என்று ஒன்று உண்டு. அதுபோல அஷ்டாங்க யோகம் என்பது தொடக்க நிலை. அதற்கு பின்னாலே சைவ சித்தாந்தம் அல்லது சைவம் சொல்வது திருமந்திரத்தில் சொல்கிறார். 3ஆம் தந்திரத்தில் கலைநிலை என்று வரும், நம்ம படிக்க போகிறோம் பின்னால், கலைநிலை என்று. அந்த கலைநிலை என்பது பிராசார யோகம் என்று ஒன்று சைவ சித்தாந்தம் சொல்வது. அந்த பிராசார யோகத்தை பற்றிய நூல்கள் நமக்கு இருந்திருக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்னாலே அப்பா அங்கே தர்மயாதீனத்தில் இருந்த பொழுது
பிராசாத நான்மணிகள் என்று நான்மணிகள் 4 நூல், முக்கியமான நூல் பிராசாத யோகத்தை பற்றி திருமந்திரத்தில் இல்லாமல் பண்டார சாத்திரங்களாக ஆதீனகர்த்தர்கள் பிராசார யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அது பிராசாத நான்மணிகள் என்று நூலாக வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது கூட போனால் அது கிடைக்கிறது, நான் பார்த்துருக்கிறேன். அண்மையில் கூட திறமையாதீனம் போன பொழுது இந்த பிராசாத நான்மணி என்ற புத்தகம் இருக்குது. அதனால் படித்து அவ்வளோ சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது, அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதுக்கு முன்னாலே நாம் சொல்லுகின்ற திருமந்திரத்தில் இருக்கிற இந்த கலைநிலை நாம் வாய்ப்பு அடுத்து வருகின்ற பொழுது நாம் அதை நடத்துவோம். இன்றைக்கு நாம் இந்த முறையில் இன்றைக்கு அஷ்டாங்க யோகம் தான் நாம் சிந்திக்கின்றோம். அதை பற்றி நாம் முதல்ல சொல்லியிருக்கிறோம். புராணம், தோத்திரம், சாத்திரம் என்பன சமயம் கற்பதற்கு துணையாக இருக்கும். நம்முடைய உபாங்கங்களாக வேதாங்கம் என்று சொல்லுகின்ற 6 அங்கங்களைப் போல உபாங்கம் என்று ஒன்று சொல்கிறாங்க. 18 வித்தைகள் என்று நம்முடைய வழக்கம். நம்முடைய மரபில் 18 வித்தைகள். 18 வித்தைகளில் 14 வித்தை தான். மகாபாரதம் வியாசர் 14 வித்தை தான் சொல்கிறார், 18ன்னு சொல்லலை. ஆனால் வாயு சங்கீதை இங்கே எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், இதில் எழுதலை. வாயு சங்கீதை என்ற சிவபுராணத்தில் அந்த 4 வித்தையை சேர்த்து 18 வித்தையாக சொல்கிறோம். மகாபாரதம் 14 வித்தை தான் சொல்லுது. ஆனால் சிவபுராண வாயு சங்கீதையில் 4 வித்தையை சேர்த்து 18ன்னு சொல்லுது. அந்த 18 வித்தை என்ன என்பதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. வேதம் 4, வேதாங்கம் 6. அது அடிக்கடி நம்ம திருமுறைகளில் வரும். அருமறை ஆரங்கம் சொன்னான் என்றெல்லாம் நமக்கு வரும். அந்த 6 அங்கம் என்பது சிக்ஷை, கற்பம், வியாகரணம், நிருக்தம், சோதிடம், சந்தஸ் அல்லது சந்தம் என்று 6 அங்கங்கள் நமக்கு. வேற பணி உங்களுக்கு இருக்கு. இந்த 6 அங்கம் என்பது நமக்கு வேதாங்கம் 6, உபாங்கம் என்றதற்கு துணை உறுப்புகளாக வேதத்தை படிப்பதற்கு, வேதத்தை புரிந்து கொள்வதற்கு உபாங்கம் என்று ஒரு 4. அந்த உபாங்கம் 4ல் வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கிற ஸ்மிருதி, மிருதி என்பார்கள் தமிழில், ஸ்மிருதி. அதற்கடுத்தது நியாயம், தர்க்கமரத்தினுடைய நியாயம். 3வது மீமாம்சை, வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை ஆராய்கின்ற மீமாம்சை. 4வது புராணம். இந்த 4 உபாங்கம் என்று சொல்கிறான். அப்போது வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் என்று சொல்லுகின்ற ஸ்மிருதி, நியாயம், மீமாம்சை, புராணம். இது ஒரு 4, 14. இந்த புராணத்துக்கு பக்கத்தில் இதிகாசம்னு ஒன்று போட்டுக்கணும். சிவஞான முனிவர் இந்த 4 சொல்கிற பொழுது 4 சொல்கிற பொழுது இதிகாசமும் புராணத்திலே அடங்கும் என்று எழுதுகிறார். இதிகாசமும் புராணத்திலே அடங்கும்ன்றார். எனவே அந்த இதிகாசத்தை நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து 4 தான் உபவேதம் என்று சொல்லி, உபவேதங்கள் நமக்கு தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், அப்புறம் அர்த்தவாதம் என்கிற பொருள் நூல். இந்த 4ம் உபவேதம்ன்றாங்க. அதில் ஒரு குறிப்பு என்னன்னா, வடமொழியில் வேதம் என்ற சொல் பொதுவானது. அது ஒரு பெருசாக நம்ம அமல் பண்ணுறது. வேதம் என்ற சொல்ல உயர்ந்தமாக நாம் சொல்லுவோம். ஆனால் வடமொழியில் வேதம்னா நூல் தான் அர்த்தம். அதை பொதுவான எல்லாத்துக்கும் வேதம் தான் சொல்லுவாங்க. அதாவது ஆலயம் என்ற சொல்லுக்கு நாம் எவ்வளோ சிறப்பு தரோம். அவங்க ஆலயம் என்று சொன்னால் ஒரு ஆஃபீஸ் தான், அவங்களுக்கு ஆஃபீஸ் தான். ஆலயம்னா ஆஃபீஸ், ஒரு இடம் தான் அது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ காதி வஸ்திராலயம்வாங்க. காதி துணி கடைக்கு வஸ்திராலயம், அதுக்கு ஆலயம்னு பேர். பத்திரிகாலயம், பத்திரிகை இருக்குன்னு இதழ் அலுவலகம்னா அது பத்திரிகை ஆஃபீஸ், அதுக்கு பத்திரிகாலயம். இல்லை இல்லை இல்லை, அது உண்மை. நான் கூட அப்படி சொன்னாங்க. அது
இதெல்லாம் சொன்னால் கூட பரவாயில்லைங்க, டாய்லெட்டுக்கே ஆலயம் தான் சொல்கிறாங்க அவங்க அப்படின்றாங்க. அதே போலத்தான் வேதம் என்றால் நூல் தான் அவர்களுக்கு. நாம் சொல்கிற மாதிரி உயர்ந்த ஒரு மறை என்றெல்லாம் அதெல்லாம் அல்ல. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தனுர்வேதம் என்றால் வில்வித்தை, வில்வித்தையை கற்றுக் கொடுப்பது, போர்க்கலையை கற்றுக் கொடுத்தால் அது தனுர்வேதம். காந்தர்வம் என்றால் இசை, இசையை கற்றுக் கொடுக்குற நூல் இருக்குல்ல, அதெல்லாம் இசை, காந்தர்வ வேதம். ஆயுர்வேதம் தான் அடிக்கடி நம்ம சொல்கிறோம், மருத்துவ நூலாக இருக்கிறது ஆயுர்வேதம் சொல்கிறோம். அது இல்லாமல் பொருள் நூல், அர்த்தபாதம் என்ற பொருள் நூல், சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் போன்றவை, இந்த 4 உபவேதம் என்று 18 சொல்கிறாங்க. அந்த 18 நாம் வித்தைகளாக இங்கேயும் நமக்கு தமிழ் அதை சொல்கிறாங்க. அதுதான் முதல்ல சொல்கிறார். ஒரு சமயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சமயம் என்று சொன்னால் இவையெல்லாம் நமக்கு தெரியணும். புராணம் தெரியணும், இதிகாசம் தெரியணும், சாத்திரங்கள் தெரிய வேண்டும், முக்கியமாக தர்க்கம், மீமாம்சை இதெல்லாம் தெரியணுன்றான். அதுதான், அதனால தான் இங்கே எழுதுகிறார் முதல்ல. சாத்திரம் என்பது என்ன என்றால், இதெல்லாம் உனக்கு கொடுத்த நோட்ஸ் தான் நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் உனக்கு. தவம் ஞானம் என்ற இருவகையில் இயங்கும். சாத்திரம் தவம் ஞானம் என்று, சரியை கிரியை யோகம் என்பதை நாம் தவம் என்றும், அதனுடைய பயனாக வருவது ஞானம் என்று நாம் சொல்கிறோம். தவம் என்று சொன்னாலே ஏதோ ஒன்றை நோக்கி செய்கிற நோன்பு அல்ல, இறைவனை நோக்கி செய்கின்ற சரியை கிரியை யோகம்தான் நாம் தவம் என்று சொல்கிறோம். அதனுடைய முடிவாக இருப்பது நமக்கு ஞானம் என்று சொல்கிறோம். அதனால் அந்த ஞானத்தில் சொல்கிற பொழுது தவத்தில் எது சிறந்தது என்றால் யோகம், தவநிலையிலே யோகம் சிறந்ததுன்றாங்க. அந்த யோகம் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் சொல்கிறாங்க. நாம் இல்லை, நான் இன்னும் முதல் பாட்டு அவங்களுக்கு இன்னும் நோட்ஸ் அது இருக்காது, இப்போ முன்ன கொடுத்ததே சொல்கிறேன். தவம் என்பதற்கு, யோகம் என்பதற்கு ஒன்றுதல் என்றும் பிரிதல் என்றும் 2 வகையாக சொல்கிறாங்க. ஒரே சொல் தான். ஒன்றிலே, ஒரு பொருளிலே ஒன்ற வேண்டும், இருக்கிற பொருளை விட வேண்டும். அப்போ பிரிதலும் நீங்குதலும் அதுதான் யோகம்ன்றாங்க. அப்போ ஏதாவது ஒன்றை பற்ற வேண்டும் என்றால் மற்ற பற்றை விட வேண்டும் என்றாங்களே, மற்ற பற்று இன்றி நின் திரு பாடவே மனம் பாவித்தேன், எந்த பற்றும் எனக்கு கிடையாது, அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்கிறார் திருமுறையில். அற்றவர்க்கு அற்ற சிவன் என்று பார்க்கணும். அதனால் ஒன்றை விட்டால்தான் ஒன்றை பிடிக்க முடியும் என்பதனாலே யோகத்திலே உலகப் பொருள்களிலிருந்து பிரிவது, உலகியலை கடந்திருக்கின்ற பெருமானை சேர்வது என்று அந்த யோகம் என்று சொல்கிறாங்க. அந்த யோகத்தில் அடிப்படையாக இருப்பது இயமம் நியமம் என்பது. இன்றைக்கி கூட உங்களுக்கு கொடுத்துக்கிற நோட்ஸில் எழுதியிருப்பேன். அஷ்டாங்க யோகம் என்பது 8 உறுப்புகள் தான். 8 உறுப்புகளில் உபநிடதங்களை பார்த்தீங்கன்னா 6 உறுப்பு தான் சொல்கிறாங்க, 8 சொல்லலை. நாம் சொல்லுகின்ற அஷ்டாங்க யோகத்துக்கும் உபநிடதங்களில் இருக்கின்ற அந்த உறுப்புகளுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. முக்கியமாக இயமம் நியமம் என்பதை அவங்க சொல்லலை. உபநிடதங்களை பார்த்தீங்கன்னா உபநிடதத்தில் யோகத்தை பற்றி வருது. அது உங்களுக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற நோட்ஸில் கொடுத்துருக்குறது. அமிர்த பிந்தோபினிஷத், அமிர்த நாதோபினிஷத் என்று 2 இருக்குது. அதில் யோகத்தை பற்றி சில விஷயங்கள் வருது. அது கொஞ்சம் தெரியறதுக்காக அதையும் எழுதியிருக்கிறேன். திருமுறையில் வேறு இருக்குது, திருமந்திரத்தில் வேறு இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி உபநிடதங்கள் என்ன சொல்லுகின்றனன்னு எழுதியிருக்கிறேன். அதில் முக்கியமாக 8 உறுப்புக்கள் நாம் சொல்கிறோம். திருமூலர் இந்த இயமம் நிமித்தை சேர்த்து சொல்கிறார். ஆனால் உபநிடத்தில் இயமம் நியமம் ஆசனம் 3 விட்டுறாங்க. 3 கிடையாது, மீதி 5 தான். பிராணாயாமத்திலிருந்து எடுக்கிறாங்க. பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்றாங்க. அதில் தாரணை என்று சொல்லிட்டு தியானத்துக்கு பதிலாக தர்க்கம்ன்றாங்க. தர்க்கம்னு போடுறாங்க. அது விளக்குறாங்க, கொடுத்துருக்கேன் பின்னால். ஏன்னா உபநிடதங்களில் அஷ்டாங்க உறுப்புகள் இல்லாமல் 6 உறுப்புகள் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏன் என்ன காரணம் என்றால், இயமம் என்றால் அறநூல்கள் விதித்தனவற்றை விலக்கியவற்றை ஒழிதல், நியமம் என்றால் விதித்தவற்றை செய்தல். பரமேழகர் திருக்குறளுக்கு முதல் அதுதான் எழுதுகிறார். அறமாவது, அறம்னா என்ன என்றால் மனு முதலிய நூல்கள் அவர் எழுதுகிறார். அது நமக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் அதை வைத்துக் கொள்ளுங்க. அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் சொல்லிட்டு அதோட இல்லை, மாறி செய்தல் குற்றமான் அதையும் எழுதுகிறார். அதாவது விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் மட்டும் அல்ல, விதித்தன செய்யாமையும் விலக்கியன செய்வதும் குற்றம், மாறி செய்வது குற்றம், அதையும் சேர்த்து எழுதுகிறார்.
அதனால் யாராக இருந்தாலும் உலக வாழ்க்கையில் இயமம் நியமங்கள் அடிப்படை. இது யோகிகளுக்கு மட்டுமல்ல. விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் நமக்கெல்லாம் கூட தான். நாம் யோகத்துக்கு போகிறோமோ போலையோ உலக வாழ்க்கையில் வாழ்வியலில் இல்லறத்தை நடத்துகிறோம்னு சொன்னால் இயமம் நியமம் நம்ம முக்கியமானது. விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் முக்கியம். ஆசனம் அதுவும் சொல்கிறாங்க. உட்காருக்கிற ஒரு ஆசனம் இருக்கு இல்லையா, பத்மாசனம் தான் உட்காரணுன்றாங்க. இப்போ யார் பத்மாசனத்தை உட்கார்றது இல்லையா, எல்லாம் இப்படி தான் உட்கார்றோம். இதுதான் பெரிய தொல்லைன்றாங்க. உடம்பு அந்த மூட்டு வலி வர்றதுக்கும், மூட்டு வலின்றாங்க இல்லையா, அது வருவதற்கும் முதுகு வலி வருவதற்கெல்லாம் இதுதான் காரணம். கீழே உட்கார்ந்து அன்னைக்கெல்லாம் குருகுலத்தில் கீழே தான் உட்கார்ந்து கொண்டு படித்தாங்க மாணவர்கள். ஆசிரியர்கள் தான் உட்கார்ந்தார், ஆசிரியர்கள் தான் உட்கார்ந்துருந்தார். அந்த பத்மா அப்போ உட்காருகின்ற நிலை இருக்கு இல்லையா, திருமணத்தை குறிக்கிறார். முக்கியமான ஆசனங்களில் பத்மாசனம், அப்புறம் சுகாசனம்னு ஒன்று சொல்கிறாங்க. சுகாசனம், ஸ்வஸ்திகாசனம் என்று இதெல்லாம் முக்கியமான ஆசனங்கள் என்று சொல்கிறாங்க. இந்த மூன்று இயல்பாகவே எல்லாரும் பின்பற்ற வேண்டியது என்பதாலே அஷ்டாங்க யோகத்தில் உறுப்பா சொல்லலை உபனிடத்தில். நீங்கள் எதை விட்டுறீங்க, பிராணாயாமத்தை தான் முக்கியம். அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பிராணாயாமம் செய்கிற பொழுதே என்ன யோகத்துக்கு நீ முயல்ற பொழுதே இயம நியமத்தை ஃபாலோ பண்ணியிருக்கணும். நீங்கள் இல்லையா, எதை விட்டணும் அதெல்லாம் விட்டுருக்கணும். மது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் விட்டு இருக்கணும். விலக்கியனை விட்டு விட்டு விதித்தனை செய்ய வேண்டும் என்றால் காலையில் எழுந்திருக்க வேண்டும், உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும், உணவு கட்டுப்பாடு, நான் வெஜிடேரியனாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இவையெல்லாம் செய்து ஆசன முறைப்படி இருந்தால் பிராணாயாமம் தான் முதற்படி. உபரிடங்களில் யோகத்தில் முதல் படி என்றால் பிராணாயாமம். அதைத்தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் திருமந்திரத்தில் இயமம் நியமம்னு சொல்லிட்டதுனால அதையும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஏறக்குறைய அறநூல்கள் போல் தான். அறநூல்களை என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் அவரும் அங்கே சொல்லியிருக்கிறார். அதனால் அதை கொஞ்சம் நம்ம வேகமாக போகலான்றதுனால தான் நான் இன்றைக்கி 17 பக்கம் எழுதுகிறான் காரணம். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக படிச்சு விடலான்றதுக்காக சொல்கிறார். அது போன வகுப்பு சொன்னது. அப்புறம் முதல் பாட்டு முதல் மந்திரமாக அவர் சொல்கிற பொழுது யோக உறுப்பு 8 12 ராசிகள்ன்றார். இப்போ நாள் பார்க்கக்கூடாது என்பது நம்முடைய திருமுறைகளில் சொல்லப்படுவது. நமக்கெல்லாம் நாள்கள் கிடையாது என்று. நாள்கள் கிடையாதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாள்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்குது நாள், நாள் நல்ல நாள் கெட்ட நாள் இருக்குது, நமக்கு ஒன்றும் பண்ணாதுன்றாங்க. அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அது நல்ல நாள் தீய நாள்ன்றதுலாம் கிடையாது, தூக்கி போட்டுருங்கன்ற அப்படி சொல்லலவங்க. அடியாரவருக்கு தான் அவையெல்லாம். அடியார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் பொதுவாக நல்ல நாள்லாம் இருக்கின்றது. அப்பர் பெருமான் கூட ஞானசம்பந்தர் ஏன் சொல்கிறார், ஐயா நாளும் கோளும் சரியா இல்லைங்களே மதுரைக்கு போகிறீங்களே என்றார்னா அது இருக்கிறது, நான் அடியார்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் திருமந்திரத்தில் அவர் என்ன சொல்கிறார், நாளும் கோளும் முக்கியம் என்று சொல்லி யோக நிலையை முயற்சி பண்ணுற பொழுது எப்படி முயற்சி செய்யலாம் என்று ராசிகளை சொல்கிறார். 12 ராசிகளை சொல்லி அதில் 2 வகையாக சொல்கிறார். வர்க்கு அரின்னு 2ஆக சொல்கிறாங்க. வர்க்கு என்றால் ஆடுன்னு அர்த்தம். மேஷம், மேஷம் முதலாக எண்ணலாம் ராசியை. அல்லது அரி என்றால் சிங்கம், சிம்மராசி முதலாக எண்ணி நீங்கள் அந்த எத்தனை ராசின்னு பின்னால் சொல்ல போகிறார். அதெல்லாம் எங்கெங்க அந்த நாள் என்று அந்த நாள் படி நீங்கள் யோகத்தை தொடங்கலாம் என்று. யோகம் தொடங்குவதற்கு திருமந்திரத்தில் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பின்னால் சொல்லுவார், வயது சொல்லுவார். 16 வயதிற்கு முன்னாலே யோகத்தை செய்யக்கூடாது என்று. 16 வயது தான் அடிப்படை. முதல் பேசிக்காக 16 வயசாச்சா அப்போ தான் நீங்கள் யோகத்தை முயலலாம் என்றெல்லாம் அவர் அங்கே சொல்லுகிறார். அது என்ன காலம் என்றால் அதெல்லாம் காரணம் நம்ம படிக்க போகிறோம். 16 வயது வரையில் ஒரு மனிதனாக பிறந்தால், ஆணாவோ பெண்ணாவோ பிறந்தால் அவர்களுக்கு ஆயுள் நிச்சயம் இல்லை 16 வயசு வரை. அதற்கு பின்னால் நிச்சயம்ன்றார் அவர் எழுதுகிறார். அந்த 16 வயதுக்குள்ளாக ஆயுள் பரியந்தத்தில் ஏதாவது நோய் வரலாம் உங்களுக்கு. இப்போ 2 வயசில் வந்தால் இரட்டைப்படையாக வருமா, 4வது வயசில் வரும், 6வது வயசில் வரும் எழுதுகிறார். அதெல்லாம் அதே மாதிரி 1 வயசுன்னு சொன்னால் 3 வயசு 5 வயசு வரும். இது எங்கன்னா இந்த பிரச்சனை 16 வயசு இருந்தால் 16க்கு மேல் கண்டம் போச்சுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டம் நீங்கி விடும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். 16 வயசில் ஆரம்பிச்சுதுங்க. பிராணாயாமம் செய்தால் எவ்வளவு நமக்கு நன்மை என்பதும் ஆயுள் வளரும் என்பதும் இளமை தங்கும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை அவர் சொல்லுகிறார்னு பார்க்குறோம். அதெல்லாம் நாங்கள் முதல்ல அங்கே சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் பிரசாதம் பிரச்சதம் என்பது அங்கே எழுதுகிறார், பிராசார யோகம் என்று சொல்கிறார். அதுக்கடுத்து 2வது பாடல் தான் இன்றைக்கி நடத்தணும். இன்றைக்கி வேறு நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் செய்த உங்களுக்கு புத்தகம் இருக்காது, பாட்டை எழுதியிருக்கேன், அதில் எழுதியிருக்கிறேன். செய்த இயம நியமம் சமாதி சென்று உய்ய பராசக்தி உத்தரபூர்வம் எய்த கவச ஞாசங்கள் முத்திரை எய்த உரை செய்வன் இந்நிலைதானே.
யோகத்தை எப்படிலாம் நான் சொல்ல போகிறேன்னு அவர் முதல்ல சொல்லிடுறார். இயமம் நியமம் சொல்ல போகிறேன், சமாதி வரை சொல்ல போகிறேன்றார். இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் சமாதி வரை நான் 8 உறுப்பு சொல்ல போகிறேன்னு சொன்னார். அதற்கு பின்னாலே உங்களுக்கு பராசக்தி, பின்னாலே உங்களுக்கு உதவுது சக்தி உதவ போகிறது. உலகையில் ஆதிசக்தி தான் நமக்கு உதவுகிறது, சமாதி நிலையிலே பராசக்தி உங்களுக்கு உதவும் என்ற அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லிட்டு, கவசம் ஞாசம் முத்திரைகள் இதெல்லாம் ஞாசம் செய்வது மந்திரத்தினாலே மந்திர ஞாசம், கவச மந்திரம், முத்திரைகள் இதெல்லாம் யோகத்துடைய உறுப்புகள் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பாட்டில் சொல்ல போகிறேன். ஒரு வேடிக்கையாக சொல்கிறார், நடத்தல் என்பது ஒரு யோகம்ன்றாருங்க. அப்போ அதை எழுதிக்கிறாங்க, நடத்தலை சொல்லுகிறார், கொஞ்சம் கவனிங்க. அதில் எழுதுகிறார், இன்னைக்கு நடைப்பயிற்சி மிக முக்கியம், அதுக்கு இடையா எதுவும் கிடையாதுன்றாங்களே. அது சொல்கிறார், நீங்கள் இப்படி ஆசனம்லாம் இப்படிலாம் போடலாம் இருக்கட்டும், இதுனே சொல்கிறார், அதெல்லாம் நடத்தல் முக்கியன்றார். நடைப்பயிற்சி ஒரு யோகமாக சொல்கிறதுனால அது எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு யோகத்தில் அடங்குகிறதோ அதுபோல் முத்திரைகள், நமக்கு முத்திரைகள் உட்காருகிற பொழுது விரல்களை எப்படி வைத்துக்கொண்டு உட்காரணும், முதுகு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வதற்கெல்லாம் நமக்கு அந்த முத்திரைகள் பயன்படுகின்றன. இன்றைக்கு சொல்கிறாங்க, அந்த விரல்களை வைத்து சேர்த்து வைக்கின்ற பொழுதுதான் நமக்கு தியானம் வசப்படுகிறது. அது வரையில் கைகளை விரித்து வைத்தால் வசப்படாது. அது என்னென்ன முத்திரைகள் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பார்க்குறோம். அந்த முத்திரைகளை பற்றி நமக்கு இருக்குது, அதையெல்லாம் நான் சொல்லப்போகிறேன் என்று. கவசம் ஞாசம் முத்திரை இவையெல்லாம் கிரியைகள். சமாதி நிலைக்கு விலக்கு விதி பின்பற்றுக. சமாதிக்கு போக வேண்டும் என்றால் விலக்கியன ஒழிதலும் விதித்தனை பின்பற்ற வேண்டும் நீங்கள் என்கிறார். அப்புறம் கடைசியாக நாம் உய்வதற்காக, உய்ய என்றால் எல்லாரும் உய்வதற்காக. யோகம் என்பது தனிப்பட்டவருக்கு மட்டுமல்ல, எல்லாரும் செய்யலான்றார். தாய்மானவர் என்ன பண்ணுறார், யோகத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் எனக்கு என்னன்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, பாகத்தினால் சிறு கவிதை படிக்கவோ பக்தி நெறி சிறிதும் இல்லைன்னார். எனக்கு மனபரிபாகம் இருக்கிறதா, பாகத்தினால் கவிதை படிக்கலாம், பக்தி நெறி படிக்கலாம் என்றால் பனுவல் படிக்கலாம், மூவர் செய் பனுவல் அது படிக்கலாம், ஆனால் பக்தி நெறி சிறிதும் இல்லைன்னார். அவர் யோகத்திலே சிறிது முயலை என்றால் உடல் ஒவ்வாதுன்ற, அவருக்கே உடம்பு ஒத்துக்காது. தாய்மானவரே யோகத்திலே சிறிது முயலை என்றால் உடம்பு ஒவ்வாது அப்படின்றார். அதனால் எல்லாருக்கும் யோகம் முடியும்னு சொல்ல முடியாதுன்றத அவர் மறுக்கிறார் திருமந்தத்தில். எல்லோரும் செய்யலாம், அவரவர் முடிந்தவர்களே செய்தால் அந்த ஆசனத்துக்குள்ள பயன் நமக்கு உண்டு. பத்மாசனம் போட்டால் என்ன பயனோ அதை விட குறைந்த பயனாக கொஞ்சம் சுகாசனம் போட்டால் பயன் இருக்கும். பயன் இல்லாமல் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயன் தான் உய்யன்னர். எல்லோரும் உய்வதற்காக சொல்கிறது. ஞானம் என்பது இறுதி தந்திரம், கடைசியாக 9வது தந்திரத்தில் தான் இங்கெல்லாம் யோகத்தை சொல்கிறார். 3வது தந்திரத்தில் யோகத்தை சொல்கிறார், கவசம் ஞாசமாக கிரியைகளை சொல்கிறார். பின்னாலே ஞானத்தை பற்றி நான் சொல்லப் போகிறேன். அதற்கு இது ஒரு பூர்வபட்சம். பூர்வமாக முதலாவதாக சொல்வது இந்த விஷயம்தான். உத்தரம் பராசக்தி இதே, முடிந்த நேரத்திலே பராசக்தியாக உங்களுக்கு திருவுருள் முழுமையாக கிடைக்கும். அதுவரையில் அந்த ஞானம் வருவதற்கு இவையெல்லாம் தேவை. ஞாசங்கள் முத்திரையோடு செய்தல் தான் கிரியை முறைன்னு சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்கிற மந்திரங்கள் என்று சொன்னால் ஞாச மந்திரம், அர்ச்சனை மந்திரம், மூல மந்திரம், தியான மந்திரம், இதெல்லாம் மந்திரங்களுக்கு நிறைய இருக்குது. அதில் மூல மந்திரம் தான் எல்லா சமயங்களுக்கும் மிக முக்கியமானது. அதுதான் நம்ம பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்கிறோம். அது இல்லாமல் சில மந்திரங்கள் மிக முக்கியமாக சொல்வார்கள். எல்லாம் சொன்ன விஷயங்கள் தான். சிவபூஜை செய்கின்ற பொழுது இலிங்கத்தில் தான் நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. உருவத்திருமேனிகளை செய்வது என்பது அவ்வளோ சிறந்தது அல்ல, இலிங்கத்தில் தான் செய்யணும். ஏனென்றால் உருவத்திருமேனியில் நமக்கு பாவனை கிடையாது. எனவே அருவுருவத் திருமேனியாக சிவலிங்கத்தில் தான் செய்யணும் என்று வருது. அந்த சிவலிங்கத்தில் செய்கிற பொழுது மந்திரம், பாவனை, கிரியை 3ம் அடங்கும். அது நாம் என்ன மந்திரம் சொல்கிறோமோ அந்த மந்திரத்தை அர்ச்சனிக்கலாம் சிவலிங்கத்தில். பாவனை என்றால் என்ன உருவமாக எண்ணுகிறோமோ அதை எண்ணலாம் சிவலிங்கத்தில். கிரி அபிஷேகம் போன்றவற்றை செய்யலாம். இது 3க்கும் உதவுது என்பது சிவலிங்கம் தான். உருவத்திருமேனி இருந்தால் அங்கே பாவனை கிடையாது, ஏன்னா உருவம் தெரிஞ்சு போச்சு, அங்கே பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மந்திரம் கிரியை தான். அருவத்திருமேனி நீங்கள் போனீங்கன்னா அங்கே கிரியை கிடையாது, அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, பாவனை தான் எல்லாம். எனவே மந்திரம், பாவனை, கிரியை என்ற 3 தான் பூசைக்கு உரியது. அதற்கு உரியது சிவபூசை தான், சிவலிங்க பூசை தான் என்று அதற்குள்ளே மந்திரத்தை சொல்கிறாங்க. மூல மந்திரத்துக்கு அடுத்தது பஞ்சபிரம மந்திரமும் ஷடங்க மந்திரம் என்று 11 மந்திரங்களை சம்ஹிதா மந்திரம் என்று சொல்கிறாங்க. அது அந்த குறிப்பாக அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அப்புறம் இறைவனுடைய திருவுரு மந்திரத்துக்கு என்ன என்றால், மந்திரம்தான் பெருமானுக்கு தூல உரு, ஆன்மா சூக்கும உரு, பராசக்தி அதிசூக்கும உரு என்று இங்கே பராசக்தி வர வேண்டும் என்பதனால
இறைவனுடைய திருமேனியிலே உருவத் திருமேனியாக இருப்பது மந்திரம், நமக்கு தூலமாக இருப்பது. திருவாசகத்துக்கு நமச்சிவாய வாழ்க என்ற தொடருக்கு அப்பாவுடைய உரை, திருவாசகத்தில் அப்பாவுடைய உரை நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்க என்று சொன்னார். நமச்சிவாய என்பது பெருமானுடைய மந்திர வடிவம், தூல வடிவம். எனவே அது எல்லாருக்கும் தெரியும். தூல வடிவமாக மந்திரம் எல்லாருக்கும் தெரிந்ததாலே தூல வடிவத்தை சொன்னார். நாதன் தாள் என்று சொன்னால் அது திருவருள், அது சூக்கும நிலை, அது எல்லாருக்கும் தெரியாது. எனவே குருமுகமாக காண வேண்டியது. எனவே அது நாதன் திருவருள் என்று சூக்கும நிலையை சொன்னார் என்று அந்த முதல் தொடருக்கு எழுதுகிறாங்க. நமச்சிவாய என்பது தூல மந்திரமாக தூல வடிவம், நாதன் தாள் என்பது திருவருள், அது அதிசூக்கும வடிவம். எனவே அது தெரியாது என்று எழுதுகிறாங்க. அதனால் நமக்கு என்ன சொல்கிறாங்க சித்தாந்தத்தில், மந்திரம் தூல வடிவம். ஐயா உண்மை விளக்கு நடத்துவாங்க, வஜ்ரேர் முதலியார் அதில் எழுதுகிறார், மந்திரம் தூல வடிவம் என்றும், ஆன்மாவிலே பெருமான் இருந்தால் அது சூக்கும வடிவம் என்றும், திருவருளே உடம்பாக இருந்தால் அது அதிசூக்குமம் என்று 3 நிலை என்றார். மந்திர வடிவாக இருக்கிறான் பெருமான். அதனால தான் உண்மை விளக்கத்தில் நடராஜ பெருமானுக்கு எல்லா வடிவத்தையும் சொல்லிட்டு மந்திர வடிவத்தை சொல்றார். நாம சிவாய சிவாய நாம என்று சொல்றதுக்கு என்ன காரணம்? அது மந்திர வடிவம் தூல வடிவம். ஆன்மாவில் இருக்கிறான் அதையும் சொல்றார். அங்கு 8 2 உருவான இலிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலைக்கேள் என்று வருது இல்லையா? அந்த 8 2 10, 10ன்னா ஆன்மா. யா என்றால் ஆன்மா, ஆன்மாவில் இருக்கிறான் தான். அப்புறம் பறையிடமா என்று மிகு பஞ்சாக்கரத்தால் என்று, பறை என்றால் பராசக்தி திருவருள். 3 இடங்களை சொல்றார். அப்போ ஆன்மா முதல் மந்திர வடிவாக இருக்கிறான் பெருமான், ஆன்மாவிலே பெருமான் இருக்கின்றான், அருள் வடிவாக இருக்கிறான் என்ற 3. அதைத்தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். திருவுரு என்பது 3 வகையாக அமையும். சரியை கிரிய யோகங்கள் எல்லாம் ஞானத்திற்கு சாதனம், கிரியை என மருவும் யாவும் ஞானம் கிடைத்திற்கு நிமித்தம் என்று சொல்றதுனால அதை நான் எழுதியிருக்கின்றேன். அந்த சரியை கிரியில் உண்மைச்சரியை உபாயச்சரி என்று உண்டு. அதாவது பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற நிஷ்காமய வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அப்போ சரியை தொண்டு கிரியை தொண்டு செய்கிற பொழுது இவையெல்லாம் உபாயச்சரி என்று உண்மைச்சரி என்று நமக்கு வரும் என்று அந்த 2வது பாட்டில் சொன்னேன். அடுத்து 3வது பாட்டு அந்நெறி இன்னெறி என்று இருக்குது. இப்போ நீங்கள் அதெல்லாம் முன்னே கொடுத்துருக்குறேன், 3 பாட்டு நான் கொடுத்துருக்குறேன், 3 4 பாட்டு கொடுத்துருக்குறேன். அது இருக்கட்டும், போகிற வகுப்பு இருக்கட்டும். இப்பொழுது இருப்பது நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க 15/7 கொடுத்துருப்போம். அதுதான் இன்றைக்கி உங்கள் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஜெராக்ஸில். விலக்கியன ஒழிதல் விதித்தன செய்தல் அறம், இதனை மாறி செய்தால் மரம் என்று சொல்கிறோம். இயம நியமங்களால் சமாதி வரை செல்லலாம். யாவரும் உய்ய சமாதி நிலைக்கு போனால் எல்லோரும் உய்யலாம்ன்றார். அதற்கு ஞானம் வந்தால்தான் அந்த சமாதி நிலைன்றாங்க. பாம்பன் சுவாமிகள் ஒன்று எழுதுகிறார். பொதுவாக வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க, இப்போ சிந்துவெளி நாகரிகத்தை கூட ஆராய்ந்தவர் என்ன பண்ணுறாங்க, அங்கே சிவலிங்கம் நிறைய இருக்குதுன்னு நாம் சொல்கிறோம். தூண் தூணாக இருக்குது, அது பாடம் பாடமாக இருக்குது. இதெல்லாம் சிவலிங்கம் என்று சொல்கிறாங்க சைவர்கள். ஆராய்ச்சியாளர் அப்படி சொல்லலை. அதெல்லாம் சிவலிங்கம் கிடையாது, அதெல்லாம் இறந்து போனவருடைய நடுகள் அப்படின்றாங்க. இறந்து போனவருடைய நடுகளில் வச்சிருக்கிறாங்க. அது சிவாலயமாக இருந்து சிவலிங்கம் கிடையாது, பக்கத்தில் இருக்குது, எல்லாம் பக்கத்தில் இருக்குது. எனவே சிவாலயம் அல்ல என்று ஒரு ஆராய்ச்சி உண்டு. அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். நாம் என்ன பண்ணுறதுனால சிவாலயத்தில் வெறும் பானம் மட்டும் இருக்கா, ஆவுடையார் இருக்கும். நம்முடைய ஆவுடையார் கோயிலில் கூட பானம் இல்லையே தவிர ஆவுடையார் உண்டாங்க பார்த்தீங்கன்னா, பானம் கிடையாது. எனவே சிவலிங்கத்தினுடைய முக்கியமாக அடையாளமாக பானமும் ஆவுடையாரும் மிக முக்கியம்தான். அதை நாம் எப்படி சொல்கிறோம், பானமாக இருப்பது சிவம், ஆவுடைய இருக்கு இல்லையா ஆவுடையார் அந்த பீடம், அது சக்தி என்று, சிவம் சக்தி உருவம் தான் அங்கே இருக்கிறது, சிவலிங்கத்தில் இருக்குது என்று நாம் சொல்கிறோம். அந்த சிவலிங்கத்தினுடைய விளக்கங்களை நாம் பல இடங்களில் பார்த்துருக்கிறோம். இங்கே அதை தான் சொல்கிறாருங்க. அதாவது ஞானம் வர வேண்டும், கவசம் ஞாச முத்திரை முதலிலே யோக நெறியிலே கூறப்படுகிறது. பராசக்தி என்பது ஞானம், அதுதான் திருவருள். ஞானமாவது திருவருள், அதற்கு பிரச்சதம் என்ற பிராசார யோகத்தை நான் சொல்லுகிறேன் என்று முதல்ல சொல்லுகிறார்னு அந்த முதல் பாட்டை நம்ம இப்போ பார்ப்போம். அப்புறம் 2வது பாட்டு தான் இன்றைக்கி நாம் படிக்க வேண்டியது. அந்நெறி இன்னெறி என்னாதே அஷ்டாங்கம் தன்னெறி சென்று சமாதிகளே நில்மின். அதான் அதுதான் சமாதின்னு சொல்ல வந்தேன். அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் கல்லாக இருப்பது நடுகள் தானே தவிர சிவலிங்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்றைய ஆராய்ச்சியில்.
அது இல்லாமல் சிவலிங்கத்தை பற்றி குறிப்பு தனியாக இருக்குது. அதையும் மறுக்கல அவங்க, அதெல்லாம் இருக்குது. எல்லாம் அங்கே சிவாலயங்களாக இல்லை, அதெல்லாம் நடுகல்லாக இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரிகிறது? சிவாலயத்தில் சிவனை வைத்து நாம் நடுகல்லாக ஒரு கல்லாக வைக்கிறோமே, அதே போல் இறந்தவர்களும் இறைவனோடு சேர்ந்தார்கள் என்று சொல்வதற்குத்தான் அதை வைத்திருக்கிறாங்க. அந்த காலத்திலே அதை வைத்திருக்கிறாங்க. அந்த எண்ணமும் அந்த முறைகளும் நமக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. நடுகல்லாம் வெறும் கல் அல்ல, அது பெருமானை எண்ணி வைக்கின்ற கல். அவர் பெருமானடி சேர்ந்திருக்கிறார்கள். சிவனுக்கும் அதை தான் வைத்திருக்கிறாங்க பார்க்குறோம். இது பின்னால் வித்தியாசம் தெரியாமல் போச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா சிவாலயங்களும் சமாதி தான் சொல்லிட்டாங்க பல பேர். எல்லா சிவாலயம் சமாதிட்டாங்க. அது அவசரமாக தப்பாக சொல்கிறாங்க. அதுதான் பாம்பன் சுவாமி எழுதுகிறார். ஜீவ சமாதி என்று ஒன்று சொல்வார்கள். அது என்ன என்றால், சீவன் முத்த நிலையிலே யோக நிலையிலே பயிற்சி வரப்பட்டவர்கள் நாள்தோறும் சமாதிக்கு சென்று மீழ்வார்கள். எப்படி நம்ம நாள்தோறும் தூக்கத்துக்கு சென்று மீள்றோம் இல்லையா, அது ஏறக்குறைய சமாதி மாதிரி தான் நமக்கெல்லாம் இல்லையா. நாள்தோறும் தூங்குறது சமாதி மாதிரி தான். எனவே மீண்டும் அந்த இடம் இல்லையா. அதே போல யோகிகள் சமாதி நிலைக்கு சென்று மீழ்வார்கள். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் பிறவி வேண்டாம் போதும், சமாதியிலிருந்து பெருமானை அடையலாம் என்று என்ன செய்வார்கள், பெருமிடலை குறும்பினார் போனார் இல்லையா, அந்த கபாலத்தை உடைத்து கொண்டு போனார் இல்லையா, அதுபோல போய்விடுவார்கள். தாங்களா விரும்பி யோகத்திலே இருந்து அந்த பிரம்மரந்திரத்தை பிளந்து கொண்டு அந்த குண்டலினி யோகத்தினாலே பிளந்து கொண்டு சென்றால் அவர்களெல்லாம் ஜீவசமாதி, அவளுக்கு வைப்பது ஜீவசமாதி. ஆனால் யோகிகளாக இருந்து சீவன்முத்தலாக கூட இருப்பாங்க, யோகிகளாகவோ சீவன்முத்தலாக இருந்து இயல்பாக ஆயுள் முடிந்தால் அது சமாதின்னு தான் சொல்லணுமே தவிர ஜீவசமாதின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்றாங்க, அப்படி ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு அந்த ஜீவசமாதியிலே இன்றைக்கும் அருள் உண்டு, நீங்க போய் வழிபடலாம். சிவாலயம் பேர சமாதியை வழிபட வேண்டும் என்றால், இப்போ நம்ம குருஞான சம்பந்தரை எப்படி சொல்லணும், அவங்க அதான சொன்னாங்க. குருஞான சம்பந்தர் தருமபுராதின்ட்டு நான் சொல்கிறேன். அங்கே சரபோஜி மன்னன் போகிறான். அந்த பக்கம் போகிற போது அர்த்தஜாம பூஜை தருமபுரத்தில் நடக்குது. அர்த்தஜாம பூஜை நடக்குதுன்னா அவன் குதிரையிலேருந்து இறங்கி என்ன பண்ணான், கும்பிட ஆரம்பித்தான், திசை நோக்கி கும்பிட்டான். பக்கத்தில் இருக்கிற அந்தனர்கள்லாம் பார்த்தாங்க, ஐயோ நீங்கள் அது சமாதிங்க, அது மனிதனுடைய சமாதி, அதை போய் கும்பிட்டீங்களே, அது ஆலயம் அல்ல என்று சொன்னோடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ ஏன் அதை வச்சுருக்காங்க, இட்ரான்னு சொல்லிட்டான். இடிக்க போனவர்களெல்லாம் இடித்தார்கள், அந்த கல்லிருந்து ரத்தம் பீரிட்டது, இடித்தவர்களுக்கு கண் போய் விட்டது. பின்னாலே உணர்ந்து அதை வணங்கினான், நிறைய நிபந்தம் கொடுத்தான்னு பார்க்கணும். இன்றைக்கு அந்த வழிபாடு நமக்கு இருக்குது. தருமபுரத்துக்கு போனீங்கன்னா குருஞான சம்பந்தர் வழிபாடு நம்ம பண்ணுறோம். ஆனந்த பரதர் என்னுடைய ஆன்மார்த்தம், ஆனந்த பரதரை நம்ம வழிபாடு செய்யணும்னா அவங்களாம் ஜீவசமாதி அடைந்தவர்கள். ஜீவசமாதி அடைந்தால் அந்த அருள் உண்டு. இப்போ ராகவேந்திரர் சொல்கிறாங்க இல்லையா, பல பேர் ராகவேந்திரன் சொன்னால் அவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கிற ஜீவசமாதி வேறு, சாதாரண சமாதி வேறு என்று யோக நிலையில் இருக்கின்றவர்கள் சமாதிக்கு சென்று மீள்கின்ற நிலையும் உண்டு என்று சொல்கிறார். அதனால் அந்நெறி இந்நெறி என்னாதே அஷ்டாங்கம் தன்னெறி சென்று சமாதியிலே நில்மின், நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம், புன்னெறி ஆகத்தில் போக்கில்லையாகும் என்று சொன்ன. உங்களுக்கு 2ஆம் பக்கத்தில் அது இருக்குது. நான் காப்பி குடிச்சிடுங்க, நானும் குடிச்சிடுறேன். அதை பார்த்தேன். பிஸ்கட் சாப்பிடு. பெருமக்களே, அந்நெறி இந்நெறி என்று முதல்ல சொல்றார். நமக்கு எந்த நெறி என்று முதல்ல முடிவு பண்ணணும் இல்லையா. சைவத்தில் இருந்து கொண்டே வேற ஒரு நெறிக்கு போகிறதா என்று சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் அதை முடிவு பண்ணுங்கன்றார். அந்நெறி இந்நெறி என்ன அது என்ன,
நமக்கு இருக்கிற பலமான பிடிச்சது புளியங்கொம்பை பிடிச்சிருக்கிறோம். எனவே நாம் இழப்பவர் கிடையாது. பெரிய கொம்பாக புளியங்கொம்பா பிடித்த பின்னால் ஒரு சைவ நெறிக்கு சென்ற பின்னால் மற்ற நெறிக்கு நாம் செல்றது எண்ணக்கூட கூடாதுன்னு அவர் சொல்கிறார். அதை எழுதுறாருங்க. அந்நெறி இந்நெறின்றார். என்னாதே அஷ்டாங்க தன்னெறின்றார். கொண்ட நெறியில் ஐயுறாதுன்னு அப்பா எழுதுறாங்க உரையில். சைவத்தில் இருந்து கொண்டே சந்தேகப்படாதீங்கன்றார். அதெல்லாம் பாடுறாங்க பாட்டில். யாதும் ஐயுற வேண்டாம் என்று ஏன் சொல்கிறாங்க? இதில் அது நடக்குமா நடக்காதா என்று ஐயப்பட்டால் அது சமயம் அல்ல, அந்த சமயத்தில் இருக்க வேண்டாம். எனவே கொண்ட நெறியிலே ஐயப்படக்கூடாதுன்றார் திருவள்ளுவர். ஐயப்படாது எடுத்தோன்னா ஐயப்படாதுன்றார். அகத்தர் உணர்வார் என்று சொல்றார். ஐயம் என்று இருந்தால் அது முற்று பெறாது, அந்த யோகம் முற்று பெறாது, அந்த திருமுறையிலே சொல்லப்படுகின்ற அந்த வழிபாடுகள் நமக்கு வாய்க்காது அப்படின்றான். அதான் எந்நெறிக்கும் வேண்டப்படுவது அஷ்டாங்க யோகம். எந்த நெறியாக, சமணராக இருந்தாலும் சரி, வைஷ்ணவராக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி. நீங்கள் பௌத்தருடைய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தியான கோலத்தில் தான் இருக்குது, கண்ணை மூடிக்கொண்டு தான் இருக்குது பார்க்குறேன். எனவே அஷ்டாங்க யோகம் என்பது பொதுவானதுன்ற. சைவ சமயத்தில் பிராசார யோகம் நம்ம சொல்ல போகிறோம். அஷ்டாங்க யோகம் என்பது எல்லா சமயத்துக்கும் பொதுவானது, சமாதி அடைவதற்கின்ற. அந்த யோகத்தை உம்மால் விரும்பப்படும் பொருளில் ஒடுங்குங்கள். நீங்கள் என்ன எண்றீங்க, உங்களுக்கு பரம்பொருளாக இதை எண்ணுகிறீர்களோ அதை எண்ணி நீங்கள் தியானம் பண்ணுங்க என்று முதல்ல ஒரு பெரிய உரிமையை கொடுத்துட்டார். நீங்கள் அதனால் உங்களுக்கு எந்த நெறியோ என்ன பரம்பொருளோ அதை தியானிக்கலாம்னு முதல்ல சொல்லிட்டார். ஏன்னா அப்புறம் பின்னால் அவர் சொல்ல போகிறார், அவர் நம்ம விஷயத்தை சொல்ல போகிறார். இருந்தாலும் அந்த உரிமையை தடுக்கலை. எந்நெறியாக இருந்தாலும் அஷ்டாங்க யோகத்துக்கு போங்கன்னார். அவ்வாறு ஒடுங்கினால் என்ன பயன், எந்த பரம்பொருளை நீங்கள் எண்ணினாலும் என்ன பயன் என்றால் நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஒடுக்கம் யோகம் வந்தால் உடனே சமாதி நிலை, சமாதி வந்தால் ஞான நிலை, ஞானம் பிறந்தால் பிறவி நீங்கும். அதுதான் நமக்கு முக்கியம். எந்த வழியால் வாங்கினீங்க, பிறவாமை என்பதை நீங்கள் எண்ணுவது என்பது சமணத்திலே பௌத்தத்திலே கிடையாது. அதுதான் சொல்கிறார். ஏன்னா மறுபிறப்பே இல்லை என்றவங்க கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. வேதாந்திகளுக்கும் மறுபிறப்பு கிடையாது, அவங்களும் வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கும் அது கிடையாது. அதுபோல் இந்திய மதங்களிலேயே மறுபிறப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றவர்களும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பிறவி நீங்கும்? எனவே நம்ம சைவத்தில் தான் அந்த வினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை, கடவுள் கொள்கை இருக்குது. எனவே பரம்பொருளை சிவனை எண்ணினால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், ஞானம் கிடைத்தால் பிறவி நீக்கும். அதுதான் யோகத்தினுடைய நிலை என்றார். நன்னெறி என்பது ஞான மார்க்கம். ஔவையார் நல்வழின்னார். குழந்தைகளுக்கு சொல்கிற பொழுதே நல்வழின்னார். நல்வழின்னா அது ஞான மார்க்கத்தை தான் சொல்கிறாரு. அந்த பாட்டெல்லாம் படிச்சிங்கன்னா குழந்தைக்கு சொல்கிற பாட்டாக இருக்காது, பெரியவங்களுக்கு சொல்கிற பாட்டாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே அதை சொல்லணும்னு தான் சொல்லி கொடுக்குறதான்னு பார்க்கணும். நல்வழின்னார். சிவப்பிரகாசர் நன்னெறியினார். நன்னெறி ஞான மார்க்கத்துக்கு நன்னெறியினார். அப்பர் பெருமான் நன்னெறியாவதுன்னா நமச்சிவாயவே நன்னெறியாக நன்னெறி காட்டுமே என்று அவர் சொல்றார். எனவே ஞான மார்க்கம் மிக முக்கியம் என்றார். அப்போ புன்னெறியது நன்னெறின்னா அப்புறம் புன்னெறி புள்ளி நெறியது என்றார். பிற சமயங்கள்ன்றார், புறச்சமயங்கள். அதாவது கடவுளை ஏற்காமல், வினையை ஏற்காமல், மறுபிறப்பு ஏற்காமல் ஒரு சமயம் இருந்தால் அது புன்னெறி, அது ஒத்துக்கொள்ளக்கூடாது, பின்பற்றக்கூடாதுன்னு. அதான் அது என்ன பண்ணார், புன்னெறியாவது சொல்றார். நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம்னா. அஷ்டாங்க யோகத்தில் இருந்து சிவனை பரம்பொருளாக எண்ணி நீங்கள் தியானித்தால் ஞானத்துக்கு போகலாம், பிறவி நீங்கும். புன்னெறி ஆகத்தில் போக்கில்லைன்னு. ஆகம்னா உடம்பு, உடம்பு போகாதுன்னா, அங்கே உடம்பு வராதுன்னார். ஞானத்தை பெற்றால் உடம்பு வராது, உயிருக்குள்ள உடம்பு வராது. ஆனால் புன்னெறி புறச்சமயங்களுக்கு சென்றால் உடம்பு போகாது என்றால் பிறவி நீங்காது என்று அந்த முதல்ல அந்த சிறப்பை சொன்னார். அதுக்கு விளக்கம் நம்ம எழுதியிருக்கிறோம். புறத்திலே சென்ற மனம் அலமறுதலின்றி ஒருமை நிலை அடைந்தால் புலன்கள் வழியாக அருணகிரியார் கெடுவாய் மனனே கதிகேள் கரவாதி இடுவாய் பாட்டில் விடுவாய் விடுவாயினார். எல்லாத்தையும் விட்டு புலன்களை எல்லாம் விடுன்னார். ஐவாய் வழி செல்லும் அவா, ஐவாய் வழி செல்லும் அவான்னார். அவா என்பது ஒன்று தான். பரிமேலழகர் அதை அழகாக எழுதுகிறார். 5 அவா அல்ல, அவா 5 அல்ல, அவா ஒன்று தான். மனம்தான் அவா படுகிறது. அவாவிலே படுகிற பொழுது 5 வழி இருக்குதான்.
அதை கெடுக்கிறதுக்கு எத்தனை வழி என்றால் 5 வழி என்றார். மனம் ஒன்றை தவறாக விரும்பினால் அதை கெடுப்பதற்கு 5 வழி இருக்கிறது. எனவே அந்த 5 வழியாய் செல்லும் அவாவினை விட வேணும்னா இல்லையா? அதுதான் அங்கே எழுதுகிறார். புறத்திலே சென்ற மனம் அலமறுதல் இன்றி அங்கே போகிறதா இங்கே போகிறதா என்று இல்லாமல் ஒருமை நிலைக்கு செல்வதுதான் யோகம்னார். அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு நமக்கு தெரியும். அதனால் என்ன அர்த்தம்? யோகத்திலே சென்றால் பொருள் இயல்புகள் நன்றாக விளங்கும். எது நிலையான பொருள், எது நிலையற்ற பொருள். சாதாரணமாக போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குற பொழுதே இது நல்லா இருக்குது அழிவு இருக்குன்னு பார்த்து வாங்குறோம் இல்லையா பொருளில். அதே போல் உங்களுக்கு எந்த பொருளை நாம் சேர வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது இது நிலையான பொருள், இது நிலையற்ற பொருள் என்று எண்ண வேண்டும். சுருக்கமாக சொன்னால் உடலுக்கு தேவையானதெல்லாம் நிலையான பொருள், நிலையில்லாத பொருள். உயிருக்கு தேவையானதான் நிலையான பொருள். இது அடிப்படை. செல்வம் என்று சொன்னால் உடம்புக்கு தான். நல்ல ஆடை உடுத்திக் கொள்ளலாம், நல்ல வசதியாக இருக்கலாம் என்றெல்லாம் உடம்புக்குரியது தான் செல்வம். ஆனால் அது உயிருக்கு ஒன்றும் பண்ணாது, உயிரை காப்பாற்றாது, உயிருக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் கல்வி அப்படி அல்ல. நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபர் கல்வியில் ஒங்கு இல்லை, சிற்றுயிருக்கு உற்ற துணை என்றார். உயிருக்கு துணை எது என்று சொன்னால் கல்வி என்றார். முன்னாலேயே சொன்னார் வள்ளுவர், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்றார். பரிமேலகத்துக்கு உரை எழுதுகிறார். ஒரு பிறப்பிலே நீங்கள் சம்பாதித்தது 7 பிறப்புக்கு வருமா என்றால் எதுவும் வராதுன்றார். எதுவும் வராது, ஒன்றுதான் வரும், கல்விதான். கல்வி போல் 7 பிறப்புக்கும் உதவுவது வேறு இல்லை என்பதால் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி என்றார். ஒரு பிறப்பிலே நீங்கள் சம்பாதித்த செல்வம் அடுத்த பிறப்புக்கு வருமா என்றால் அந்த பிறப்பிலே உதவல, சில பேர் அந்த பிறப்பிலே உதவல். ஆனால் கல்வி என்பது 7 பிறப்புக்கும் உதவும் என்று சொல்கிறார். உரையாசிரியர்கள் கருத்து வேறுபடுறாங்க. எழுமை என்பது 7 பிறப்பா அல்ல எழுகின்ற பிறப்பா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறது, பாவ புண்ணியங்கள் எப்படி உயிரோடு சேர்கிறதோ அதுபோல் கல்வியும் சேரும் என்பது அவர் சொல்கிறது. அவர் சொல்கிறது ஆகம பிரமாணம். பெரியவர் சொல்லுகிறார் என்றால் அதை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நிச்சயமாக அந்த கல்வி உதவும். எதுபோல என்று சொன்னால், இப்போ உட்கார்ந்து கொண்டு இந்த நேரத்துக்கு இந்த வெயிலில் உட்கார்ந்து படிக்கிறோம் இல்லையா, இது என்ன காரணம் என்றால் முன்னைய தொடர்பு தான். இல்லைன்னா வரமாட்டீங்க. முன்னே இருந்த தொடர்புனால்தான் அந்த கல்வி ஏதோ படிச்சிருப்பீங்க. அந்த கல்வியினுடைய ஆசை அடுத்த பிறப்பில் நமக்கு வருகின்றது என்பதுதான் உண்மை. அதனால்தான் கல்வி என்பது 7 பிறப்புக்கு நமக்கு வருவது. அது கேடில் விழிச்செல்வம்னார். கேடில்லாததுன்னார், அழிவில்லாதன்னு ஒன்று சொன்னார். இலக்கணத்தில் இதெல்லாம் உரையாசிரியர் அழகாக எழுதுகிறாங்க. ஒரு பொருளுக்கு அடை கொடுக்கிற பொழுது ஒரு அடை தான் கொடுக்கணும், 10 அடை கொடுக்கக்கூடாது. 10 அடை சொல்லக்கூடாதுன்றார். ஓமை சொல்லும்போது கூட ஒரு உமை தான் சொல்லணும், தவிர அடுக்கி உமையாக சொல்லக்கூடாது. முகம் எது போல் இருக்கிறது என்றால் அவளுடைய பெண் முகம் நிலா போல் இருக்கிறது, தாமரை போல வரிசையாக அடுக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று சொல்லு, நிறைய சொல்லாத என்று அடுக்கு ஊமை என்பது தவறுன்றார் இலக்கணப்படி. அதே போல் ஒரு பொருளுக்கு அடைமொழி கொடுப்பது கூட ஒன்று தான் சொல்லணும். ஆனால் வள்ளுவர் என்ன பண்ணுறார், கல்வி என்பதற்கு 2 அடைமொழி கொடுக்கிறார், இலக்கணத்தை மீறி கொடுக்கிறார். ஏனென்றால் அவ்வளவு சிறந்தது என்பதாலே 2 அடை கொடுக்கிறார்னு எழுதுகிறாங்க இலக்கண விளக்க ஆசிரியர். இலக்கண விளக்கத்தில் வருது, ஒரு பொருளுக்கு ஒரு அடை தான் கொடுக்கணும், சிறப்பாக கொடுக்கணும். அதை இப்போ விருது கொடுக்குறாங்களே, பல பேர் பட்டம் கொடுக்குறாங்களே, எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க. எல்லாம் போட்டுக்கிறாங்க, என்னப்பா எல்லாத்தையும் போட்டுக்கிறாருன்னு கேட்குறாங்க இல்லையா. அதுபோல் அதில் எது சிறந்தது? என்னுடைய தந்தையாருக்கு எத்தனையோ விருது கொடுத்தாங்க. முதல் முறையாக கொடுத்தது சித்தாந்த கலைமணி என்று மதுரை ஆதீனம் அப்போ இருந்தார் பாருங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறா, அதுக்கு முன்னே ஒருத்தர் இருந்தால், அதுக்கு முன்னே ஒருத்தர் இருந்தார், பழசு அவர் தான் கொடுத்தது சித்தாந்த கலைமணி என்று. காஞ்சிபுரத்தில் அப்பா இருந்தாங்க அப்போ. ஆனால் தொண்டமண்டல ஆதீனத்தில் மகாவித்வான் என்று கொடுத்தாங்க. அதைத்தான் அவன் கடைசியில் போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஆதீனம் தொண்டமண்டல ஆதீனம், நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றோம், நாம் தொண்டமண்டல சைவ வேளாளருக்கு உரிய அந்த மடம் அல்லவா, அவங்க கொடுத்த பட்டம் தான் என்று அவங்க எனக்கு தெரிந்து சித்தாந்த கலைமணி என்று என்னென்னமோ கொடுத்தாங்க, டாக்டர் பட்டம் கூட கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க போட்டுக்க மாட்டாங்க. மகாவித்வான் ஏன்னா மரியாதைக்காக மடத்துக்கு கொடுத்து, திருமணத்துக்கு மரியாதைக்காக ஒரு அடை தான் கொடுக்கணும். என் இலக்கணப்படி பட்டம் கொண்டு தான் கொடுக்கணும். அதே போல் கல்வி என்றால் கேடில் கல்வின்னு சொல்லியிருக்கணும், இல்லை வெடிச்செல்வம் கல்வின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் செல்வம் கல்வி என்றார், விழிச்செல்வம் கல்வி என்றார், கேடில் விழிச்செல்வம் கல்வி என்றார். 3 அடை கொடுக்கிறார் அல்லவா, அது அவருடைய சிறப்புன்றார். அதான் இங்கே எழுதுகிறார், பொருள் இயல்புகள் நன்றாக விளங்கும். ஞானத்துக்கு சென்றால் எது நிலையான பொருள், எது நிலையற்ற பொருள் என்று நமக்கு விளங்கும் என்றார். அங்கே உதாரணத்துக்கு எழுதியிருக்கிறேன். ஞானத்தில் ஏகலாம், எளிதிலே அது கைகூடும் ஞானம் என்றார்.
பிற நெறிகளால் பொருள் இயல்பு உள்ளவாறு விளங்காது. மற்ற நெறிகளுக்கு சென்றால் மற்ற சமயங்களிலே பொருளை சரியாக சொல்லலன்றார். அதுதான் உதாரணம். நம்ம என்ன எல்லாம் தமிழில் இருக்கிறது தான். உலகம்னு சொல்ல வேண்டியது தானே. தொல்காப்பியர் உலகம் தான் சொல்லணும். உலகம் சொல்கிறார், சொல்லாமல் இல்லை சொல்கிறார். நிலம் நீர் தீவெளி விசும்போடு கலந்த மயக்கம் உலகம்னு சொல்கிறார். ஆனால் அந்த உலகத்தை பற்றி சொல்கிற பொழுது நில்லா உலகம் புள்ளிய நெறித்தேன் அங்கேயே சொல்லிட்டார். நில்லா உலகம் என்றால் அது உலகம் நிலையாது, நாம் எதை உண்மையான எண்ணுகிறோமோ அதுவே நிலையில்லாதுன்னு சொல்லிட்டார். அடுத்து உயிர் என்று சொன்னால் மண்ணுயிர், பல்லுயிர், இன்னுயிர் என்று அடைமொழி கொடுக்குறாங்க. ஒன்னொன்றுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. மண்ணுயிர் என்றால் அழியாதது, உடம்பு அழிவது போல அல்லது உலகம் அழிவது போல உயிர் அழியாது. மண்ணுயிர் நிலைத்த உயிர் என்றார். உயிர் ஒன்று அல்ல பல, எனவே பல்லுயிர்னார். இன்னுயிர் என்றால் உயிருக்குள்ளே பெருமான் இருக்கின்றான் என்பதை உணர்ந்தால் அந்த பக்குவமான உயிர்களெல்லாம் இன்னுயிர். நெஞ்சத்திலே இருக்கிறான் பெருமான் என்று சொல்கிற எண்ணம் இருக்கல்லவா, அந்த எண்ணம் தான் இனிமையானது. அதனால் அந்த உயிரெல்லாம் இன்னுயிர் என்று சொல்கிறார். இறைவன் சொன்னான் பிறவாமை உடையவன். முதல்ல இறைவன் தான் பிறவாமை உடையவன். அவன் சித்துப்பொருள், சூக்கும சித்து. அறிவன் மாயை என்றால் விளக்குவதல்ல, விளக்குவது. ஆணவம் மறைப்பது, வினை பிறவிக்கியது. இவ்வளவு கரெக்டாக ஒரு பொருள் என்றால் அது என்ன, அதனுடைய தன்மை என்ன, அது உயிருக்கு எப்படி பயன்படுகிறது, நிலையில்லாததா நிலையானதா என்று சொல்வதற்கு இவையெல்லாம் நமக்கு எல்லா திருமுறை மட்டுமல்ல சாத்திரங்கள் எல்லாவற்றிலுமே அதை சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் இங்கே சொல்லுகிறார். யோகம் செய்கிற பொழுதுதான் இந்த பொருளுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், எனவே அதில் நில்லுங்கள் என்றார். பாட்டு எப்படி? உன்னை தன்னெறி சென்று, அஸ்தாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நில்லுங்கள், சமாதி வரை போங்கன்றார். அதான் கடைசியாக இருக்கின்ற ஒன்று. அஸ்தாங்க யோகத்தில் கடைசி பகுதி அதுதான், நில்லுங்கள் என்று சொல்கிறார். இதனால் ஞானத்திற்கு சிறந்த வழி யோகம், யோகம்தான் ஞானத்திற்கு சிறந்த வழி என்று கூறப்பட்டது என்று எழுதலாம். அது 3வது பாட்டு. அடுத்து 4வது மந்திரம். இயமம் நியமம், நியமமே எண்ணிலா ஆதனம். பாட்டு எழுதியிருக்கேன், உங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கேன், பார்க்கலாம். இயமம் நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமுகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறும் அஷ்டாங்கம் ஆவதும் ஆமே. கரெக்டாக சொல்லிட்டேன். என்னென்னு சொல்லிட்டேன். இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. ஆனால் சொன்னவர் சாதாரணமாக சொல்லலை. எப்படி எடுக்கிறார்? இயமம் நியமம் அது சாதாரணமாக சொல்லிட்டார். எண்ணிலா ஆசனம்னார். எண்ணற்ற ஆசனம். ஆசனம் பலன்னர், ஒன்றல்ல ரெண்டல்ல, பல ஆசனங்கள் சொல்கிறார். பல வகையான ஆசனங்களை சொல்லுகிறார்கள். எண்ணிலாத ஆசனம். அதில் சிறந்தது என்ன என்பது வேறு, சிறந்த ஆசனம் என்பது வேற இருக்கிறது. ஆனால் ஆசனங்கள் பல. அப்போ யோக நிலையிலே தமிழர்கள் எப்படிலாம் முன்னேறி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். இந்த ஆசனங்களை பற்றி வருகின்ற நூலை படித்தா தெரியும் நமக்கு. அதில் எழுதுறாங்க, அதாவது எல்லா ஆசனமும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாதுட்டாங்க. ஏன்னா அது நம்மளால் முடியாதுன்னு தெரியும். சில பேர் யோகத்தில் இருக்கிறவங்க பாடி பில்டராக இருக்கிறவங்களாம் அவெல்லாம் பண்ணலாம், நமக்குலாம் அது அவசியம் இல்லை. அதாவது கீப் ஃபிட் சொல்கிறோம் இல்லையா, அப்படி தகுதியாக இருக்கணும், அதுக்கு தான் ஆசனம்ன்றாங்க. உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகளுக்கு உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடலுக்கு. உள்ளுறுப்புக்கு தான் ஆசனம் சொல்லிட்டு என்ன பத்மாசனம் முதல்ல, அப்புறம் வஜ்ராசனம், பத்ராசனம், ஸ்வஸ்திகாசனம், கூர்மாசனம், இதெல்லாம் முக்கியமான சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லையா சர்வாங்காசனம் ஒன்று இருக்குதுங்க. பேரே சர்வாங்காசனம். சர்வ அங்கத்துக்கு ஒரு ஆசனம் ஒன்று போட்டால் போகணுன்றாங்க. அவசரமாக போகிறீங்களா? அதாவது பூஜை பண்ணுற பொழுது, அவசரமாக பூஜை பண்ணுற பொழுது பதிகம் மொத்தம் படிக்க முடியாது. முதல் பாட்டும் கடைசி பாட்டும் படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி. இல்லை பஞ்சபுராணம் படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி. ஆசனங்கள் எல்லாம் போக முடியும். சர்வாங்காசனம் போட்டால் நல்லதுன்றா. அது ஈஸி கூட. சிரசாசனத்தை காட்டில் சர்வாங்காசனம் ஈஸி. அதாவது அந்த காலை அப்படியே தூக்கிட்டு இருக்கணும், கீழே அந்த தோள்களை இந்த கையால் பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், அதுவும் செய்யலாம், அந்த ஆசனம் செய்யலாம். சர்வாங்காசனம் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சும் செய்யலாம். முடியாதவர்கள் கொஞ்சம் காலை தூக்கின்னு செய்யலாம். சர்வாங்காசனம்னா இது போதும்ன்றாங்க. எல்லாவற்றுக்கும் இது போதும் என்று சொல்கிறாங்க அடிப்படையை. அப்புறம் நேரம் இருந்தால் படிங்க. மயூராசனம் ரொம்ப கஷ்டம், இப்படி வைத்து கால் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் குக்குடாசனம் சொல்கிறார். குக்குடாசனம் தான் சொல்கிறார். முக்கியமான ஆசனங்களை திருமூலர் சொல்லுகிறார், நாம் படிக்க போனது. எனவே எண்ணிலா ஆசனம் என்று முதல்ல சொன்னார். அப்போது
இயமம் நியமம் என்பதை அடைவில் சொல்லாமல் அது பல, விலக்க வேண்டியது பல இருக்குது, விதிக்க வேண்டியது பல இருக்குது. எனவே இயமம் என்றார். ஆதனங்கள் எண்ணில்லாதவை, எண்ணற்றவை, எண்ணிலா ஆதனம். அப்புறம் நயமுறு பிராணயாமம்னர். நயமுறுன்னர் பிராணாயாமம் செய்தால்தான், இப்போ சொன்ன இல்லையா, உபரிடங்களில் ஆரம்பமே பிராணாயாமம் தான். இயமம் நியமம் ஆசனத்தை விட்டாங்க. ஆரம்ப உறுப்பாக அடிப்படையாக இருப்பது பிராணாயாமம். ஏனென்றால் அதுதான் மனசை ஒருமைப்படுத்தும். வெளியே செல்லாமல், மனம் புறத்திலே செல்லாமல் அகத்திலே சென்று ஒரே பொருளை நினைப்பது என்பதற்கு பிராணாயாமம் தான் மிக முக்கியம். நாங்கள் திருமூலர் பின்னால் சொல்கிறார், வாயு ஒடுங்கினால் மனம் ஒடுங்கும்னார். சுலபமாக சொல்கிறார். மனம் எப்படா ஒடுங்கும்? பாரதியார் மனம் விளக்க வழியில்லையேன்னு அவர் சொன்னார். நாம் என்ன சொன்னோம்? வாயு ஒடுங்கினால், பிராணாயாமம் செய்தால் மனம் உங்களுக்கு ஒருமைப்படும். எனவே நயமுறு பிராணம், நயமுறு பிராணாயாமம். அப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்றால் பிற பொருள்கள், புறப்பொருள்களிலிருந்து விலகுதல், அங்கிருந்து விலகி உள்நோக்குதல், அதுதான் பிரத்யாகாரம். சயமிகு தாரணையின்னர் வெற்றி. யோகத்திலே வெற்றி என்று சொன்னால் ஒரே பொருளை எண்ணுதல், அதுதான் வெற்றி, தாரணையின்னர். அப்புறம் தியானம், அதையே எண்ணுதல். அப்புறம் சமாதி என்று சொல்லிட்டு அயமுறும் அஷ்டாங்கம். அயம்னர், அயம் என்றால் குதிரைன்னு எழுதியிருக்க. அயம் என்றால் குதிரை, அஜம்னா ஆடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அயம் என்றால் குதிரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. குதிரை போலன்னார். குதிரையை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கஷ்டமோ அதுபோல பிராணனை கட்டுப்படுவது கஷ்டம். வாயுவை ஒடுக்குதல் என்பது அடங்காத குதிரையை கட்டுப்படுத்துவது போல. அதுக்கு தான் அங்கே எழுதியிருக்கிறோம். அயமுறும் குதிரை என்று சொன்னார். வேகமாக, ஏன்னா குதிரை வேகமாக போகும். குதிரை தான் ரொம்ப வேகமாக போகும்னு பார்க்குறோம். வேகமாக போகின்ற குதிரைக்கு வேகமாக இருக்கின்ற மனம் உதாரணமாக போச்சு. மனம் வேகம் எத்தனை எண்ணுது? கருதுவ கோடி அல்ல பலன்னார் வள்ளுவர். ஒரு பொழுதும் வாழ்வதறியார். கருதுவ கோடி அல்ல பலன்னார். வேகமாக மனசு எண்ணுது. அப்போ குதிரை வேகமாக போவது போல மனம் பல எண்ணங்களை எண்ணுகிறது அல்லவா? இங்கே இந்த வேற வகுப்பில் இந்த இதில் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு உபரிடத்தில் அந்த விஷயம் வருது. அவங்க கேட்குறாங்க, மனம் என்று சொல்கிற பொழுது மனத்தை பற்றிய விளக்கத்தை உபரிடத்தில் நல்லா பார்க்கலாம். நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ரெண்டும் வந்து போகும், ரெண்டும் வந்து போகும். எனவே எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது தான் சுத்தம்ன்ற. நாம் என்ன நினைக்கிறோம்? நல்லது எண்ணினால் அது சுத்த மனம், தீயது எண்ணினால் கெட்ட மனம் நினைக்கிறோம். அது அல்லன்றாங்க. எந்த எண்ணுமே இல்லாமல் இருப்பதுதான் சுத்த மனம்ன்றாங்க. அது உபநிடத்தில் அப்படி வருகின்ற அந்த நிலைக்கு நாம் போக வேண்டும். எண்ணற்ற ஒரு நிலை. தாய்மானவர் மனதற்ற பரிசுத்த நிலை என்றார். மனதற்ற பரிசுத்த நிலை. அதுபோல எண்ணமற்ற ஒரு நிலை தான் மனத்துக்கு தூய்மைன்றாங்க. பின்னால் அதை எழுதியிருக்கிறேன். வேகமாக செல்லுகின்ற மனத்து என்பதாலே அதை குதிரைக்கு ஒப்பாக வைத்து அதை அடக்கணும் இல்லையா? எனவே அதை வாசி யோகம் என்றார்கள். வாசி யோகம் என்றால், வாசி என்றால் வடமொழியில் குதிரை. குதிரையை அடக்குவது போல பிராணனை அடக்க வேண்டும். எனவே வாசி யோகம் என்று சொன்னார்கள். திருவள்ளுவருடைய குரலை எடுத்து எழுதியிருக்கிறேன். சென்ற இடத்தால் செலவிடாது தீதோரை நன்றின்பால் வைப்பது அறிவுன்னு ஒரு குரல் இருக்கு. சென்ற இடம் என்றால் மனம். மனம் சென்ற இடம். பல இடங்களுக்கு போகும். புறத்திலே பல இடங்களுக்கு மனம் போகும். அந்த சென்ற இடத்தால் போகாமல் தீது ஒரியினர், தீமையிலிருந்து விலகி நல்ல நெறிக்கு போகணும். அதுக்கு என்ன சொல்றாரு பரிமேழகர்? குதிரையை, குதிரை அங்கே எழுதியிருக்கிறேன், குதிரையை நிலமறிந்து செலுத்தும் வாதுவன் போல. குதிரைக்கார மேலே உட்காந்துக்கிறான் இல்லையா, ஜாக்கி உட்காந்துருப்பான். என்ன பண்ணுறான்? கடிவாளத்தை வைத்துக்கொண்டு குதிரை எப்பொழுதுமே என்ன பண்ணும்? பள்ளத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா தள்ளப்பாக்கும். நம்ம எப்பவுமே மேலேக்கிறவனே தள்ளப்பாக்கும் குதிரை. ஆனால் குதிரை கீழையும் தள்ளி கொடியும் பறிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தள்ள போகும். அப்போ நிலமறிந்துன்னார். பள்ளத்துக்கு போகின்ற அந்த குதிரையை இழுத்து நிலத்துக்கு போக வேண்டும். நல்ல நெருக்கி திருத்தம் இல்லையா? அதுபோலத்தான் மனம் என்ன பண்ணும்? பள்ளத்துக்கு போகும். அதை இழுத்து அறிவு என்ற கடிவாளத்தினாலே உயிர் இழுத்து திருப்பணுன்றார். அப்போ அறிவு தான் நமக்கு கடிவாளம் பெருமான் கொடுத்துருக்கிறான். பள்ளம் எது என்றால் புலன்கள் வழியாக சென்றால் அது பள்ளம். அறிவு என்பது கடிவாளம். உயிர் என்பதுதான் நமக்கு குதிரையை ஓட்டுகின்றவன் என்று பார்க்கிறோம். குதிரையை நிலமறிந்து செலுத்தும் வாதுவன் போல மனத்தை புலமறிந்து செலுத்துவது அறிவு என்னும் என்பதால் அது உயிர்க்கு குணம்னார். உயிருக்கு அறிவு குணமாக இருப்பது. எனவே எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கின்றார். உயிருக்கு குணம், உயிருக்கு இல்லையா உங்களுக்கு? அப்போ அறிவு இருக்குன்னு அர்த்தம்ன்றார். உயிர் என்றால் அந்த ஒரு குணம் என்ன? அறிவு. அறிவுள்ளவர்களாக இப்படி செய்வார்கள் என்று எழுதுகிறார். மனத்தை அது போகும் இடங்களிலெல்லாம் செல்ல விடாமல் நல்வழியில் செலுத்துவதே அறிவினுடைய தன்மை. மனம் செல்லும் புலம் எது? சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாட்டம் என்ற 5 தானே. இந்த 5 புலன்கள் வழியாக போனால் நமக்கு
கேடு வரும், அதையிலிருந்து நீங்க வேண்டும் என்று வருது. இவையும் 5வது பக்கத்தில் 4ஆம் பக்கமோ 4ஆம் பக்கம் 4ஆம் பக்கத்தில் இயமம் என்று போட்டு முதல்ல அஷ்டாங்க யோகத்தை சொல்லிட்டார். ஒன்றொன்றா சொல்றார். இயமம் நியமம்ன்றார். இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அறநூல் சொல்கிறதா அவர் சொல்கிறார். அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். கொல்லான், பொய்கூறான், களவிலான், எல்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கள் காமம் இல்லான், நியமத்து இடையில் நின்றான். எது நியமம்ன்றார். இவையெல்லாம் முதல்ல கொல்லாமைன்னு எடுத்தவுடனே சொல்றார் பாருங்க. கொல்லாமை என்பதுதான் முதல் அறம். அஷ்ட புஷ்பத்தில் 8 புஷ்பத்தில் அகப்பூசைக்கு சொல்ற பொழுது முதல்ல கொல்லாமை ஒரு மலர், அது ஒரு மலர்ன்றாங்க. அப்போ கொல்லுகின்ற தன்மை உடையவர்களோ அல்லது ஞானசம்பந்தர் சொல்வது போல புலால் உண்பவர்களை கொல்லுகிறன்னு சொல்றார். நாம கொல்லலை, புலால் உண்பவர்கள் கொல்லலை, உயிரை கொல்லலை. ஆனால் உயிரை கொல்வதற்கு துணையாக இருக்கிறார், உயிரைக்கு துணையாக இருக்கிறார். அதனால்தான் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார்னு பார்க்குறோம். எனவே கொல்லாமை என்பது புலால் உண்ணாமையை உள்ளடக்கியதுன்னு அர்த்தம். முதல்ல இவங்கெல்லாம் சொல்றது கொல்லாமை என்றால் கொலை செய்யாது யாரை சொல்லு, அது நாமளாம் யாரும் செய்வது கிடையாது. ஆனால் புலால் உண்ணுதல் அதை தான் சொல்கிறார். புலால் உண்ணுதல் மறைமுகமாக நீங்கள் உயிரை கொள்ளுகிறாய் என்று சொல்கிறாங்க. வரும்பொழுது நான் பேசிட்டு வந்தேன், நம்ம ஞானசரோட பேசிட்டு வந்தேன். 2 நாளைக்கு முன்னே ஒரு வாட்ஸ்அப் வருது. அதில் பக்ரீத்துக்காக வளர்த்த ஒரு ஆடு, பெரிய ஒரு ஆடு பெருசாக இருக்குது. அந்த ஆட்டை விற்கிறான் ஒருத்தன், கொண்டு வந்து அதை வெட்டுறதுக்கு விற்கிறான். அது தெரிஞ்சுக்கிட்டு எதோ தன்னை விட்டுட்டு போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் தோல் மேலே படுத்துக்கிட்டு அழுகுதுங்க. அந்த முகத்தை வச்சுக்கிட்டு அழுகுது. அதை பார்த்து கூட பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். அது கூட அதை பார்த்தா அடப்பாய் கொண்டு போகலாம். அந்த ஆடு அழுகுது, ஒன்றை பார்த்து அழுகுதுன்னா விட்டு போகாமல் அதை கொண்டு பணம் வாங்கி போகிறான். பணம் தான் முக்கியம்னு போகிறான் இல்லையா? அவங்களாம் என்ன மனிதர்களாக சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியும். அதான் முதல்ல கொல்லாமைன்னு. அடுத்த உயிரை கேடு செய்யாமல் இருக்குது, அதுதான் முதல் அறம் என்று சொன்னார். அப்புறம் பொய் கூறான்னார். ரொம்ப சாதாரண நமக்கெல்லாம் போய் சாதாரணமாக சொல்லிடுறோம் இல்லையா? அது கொல்லாமை போலன்ற. கொல்லாமை எப்படி சிறந்ததோ அதுபோல வாய்மை சிறந்தது. பொய் பேசுவது கொள்வது போல அப்படின்னார். பொய் கூறான், களவு இல்லாம், திருட்டு, எழ்குணன் இருக்கு பாருங்க. எழ்கு உணன் தான் முக்கியங்க. எழ்கு உணன் பிரிக்கணும். குறைவாக சாப்பிடுதல், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது ஞானத்தை தராது, கல்வியை தராது. ஏனென்றால் படிக்கிற பொழுது கூட சொல்கிறாங்க இல்லையா, நம்மளாம் படிக்கிற பொழுது அதாவது ஒரு கப்பில் தான் சாப்பாடு எடுத்து வருவாங்க. நிறைய கேரியல் எடுத்து வர்றது கிடையாது. கேரியல் எடுத்து வந்தால் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சாப்பிடும். ஏன்னா அது ஒர்க்கிங் லஞ்சுன்றாங்க. ஒர்க்கிங் லஞ்ச் என்றால் படிப்பதற்காக கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும். அப்படி தான் தவிர அதுக்காக சாப்பாடு எடுத்துக்கொண்டு போய் கேரியலில் கொண்டு போய் சாப்பிட்டா தூக்கம் தான் வருமே தவிர படிப்பு வராது. எனவே படிக்கின்றவர்களுக்கு எழ்கு உணன் என்றார். உணவை எள்ள வேண்டும் என்றால் குறைவாக சாப்பிட வேண்டும், எழ்கு உணன். அப்புறம் நல்லான், நல்லவன், அடக்கம் உடையான், நடுச்செய்யவல்லான், நடுநிலைமை, நடுநிலைமையோடு இருக்கிறவன், பகுத்துண்ண வேண்டும், பகுத்துள்ள ஈகை குணம் இருக்க வேண்டும். மாசு, மாசு என்றால் மனசில் இருக்கிற குற்றங்கள். மனசில் இருக்கிற குற்றம் அழுக்காறு, அவா, காமம் போன்றவையெல்லாம் நமக்கு மனமாசு. அந்த மாசு இல்லாமை. கள் காமம், அதையும் சொல்லிட்டார். கள் காமம் இல்லான், இவையெல்லாம் நியமம் என்று சொன்னார். ஏன் என்ன சொல்கிறாருன்னா, கள் சாப்பிடுவது என்பது தவறாது எண்ணாத காலம் ஒன்று இருந்தது. சங்க காலத்தில் கள் குடிப்பதை ஒன்று பெரிய தவறு கிடையாது. அதேபோல் காமம், பரத்தையர் பிரிவு என்பது சாதாரணமாக இருந்தது, அது தப்பு கிடையாது அந்த காலத்தில். இதெல்லாம் வளராத காலத்தில் இருந்த அநாகரிக செயல் என்று உணர்ந்து அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று மாமிசம் சாப்பிட்டாங்க. கபிலர் அந்தனர் தான். அந்தனராக இருந்த கபிலர் சாப்பிட்ருக்காருன்னு பார்க்குறோம். அவரே பாடுறார், நான் இப்போ சாப்பிட்டேன்றார். அப்போ யார் சாப்பிட்ருக்காங்க? அதெல்லாம் அந்த காலத்தில் நான் வெஜிடேரியன். இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, அதை தான் சொல்கிறாங்க. கபிலரே சாப்பிட்ருக்காருங்க, அப்போ யாரே சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் வளராத பொருள் சாப்பிட்டாங்க. இப்போ அந்தமாவே பின்னால் பாடுறாங்க, நீதி நூலில் பாடுறாங்க இல்லையா? ஏன்னா பின்னால் ஒரு அவ்வையார் வந்தாங்க இல்லையா? அதனால் வளராத காலத்திலே ஒரு நமக்கெல்லாம் ஒரு நாகரிகம் இருந்தது, பண்பாடு இல்லை. வளர வளர அதுதான் அந்த உயர்திணைன்னாங்க. இலக்கணத்தில் மக்களைத்தான் உயர்திணைன்னாங்க. ஏனென்றால் முன்னே இருந்த தவற்றையெல்லாம் நாள்தோறும் திரித்து கொள்வார். நாள்தோறும் உயர்கின்ற திணை, உயர் என்பது வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. நாள்தோறும் உயர்கின்ற ஒழுக்கம் உடையவர் நாமெல்லாம். முன்னே இருந்த ஒழுக்கம் தவறான ஒழுக்கம், இன்றைக்கு அப்படி அல்ல. அதாவது
உறவில் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும், மாமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும், அத்தை பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்குது. இன்றைக்கு அது வேண்டாம்ன்றாங்க. உறவு இரத்த கலப்பு ஒன்றாயிருந்தால் அது குறையுள்ள குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம். எனவே உறவு வேண்டாம் என்று விலகுறோம் இல்லையா? இதெல்லாம் முதல் காலத்தில் அப்படி இருந்தது, பின்னால் மாறுகிறது. அதுபோல் மது சாப்பிடுவதும் மாமிசம் சாப்பிடுவதும் பரத்தையர் தொடர்பெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. வள்ளுவர் தான் வந்தார், அதைத்தான் சரியாக பண்ணார். இதெல்லாம் பழைய இலக்கியங்கள், இதெல்லாம் கூடாது. தமிழர் வாழ்வில் இதெல்லாம் குறை என்று சொல்லி மதுவை விளக்கிறார், கள்ளுண்ணாமைன்னு சொல்கிறார். பரத்தையர் பிரிவுக்கு வரைவின் மகளிர் என்று அவர் எழுதுகின்றார் பார்க்குறோம். மாமிசத்துக்கு புலால் மறுத்தல் என்று எழுதுகிறார். அதை கூட நான் வகுப்பில் இந்த ஆன்லைன் வகுப்பில் நடத்துகிற பொழுது மலேசிய மக்களாக உட்காந்துருப்பாங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப சின்ன பையன், அவன் ரொம்ப சூடாக இருப்பான். நான் என்ன பண்ணிட்டேன், புலால் மறுத்தல் என்பதை, ஏன்னா அவங்க மலேசியாவில் சாப்பிட்றோம், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளுங்க, ஏனென்றால் புலால் மறுத்தல் வள்ளுவர் துறவரத்தில் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டேன். உடனே அதை பிடிச்சிட்டான். அப்போ பாரு ஐயா சொல்கிறாங்க, துறவரத்துக்குத்தான் புலால் மறுத்தல், நாமளாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு அப்படின்னு. நான் சொன்ன நோக்கம் வேறு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க வள்ளுவரத்தை. ஏன்னா இல்லறத்தில் உடனே மாற முடியாதுன்னு துறவரத்து தான் புலாலை மறுத்திருக்காரு, பெரிய குற்றம். துறவிகளாக இருக்கின்றவர்கள் புலால் மறுத்தல் தான் இருக்கணும், புலால் சாப்பிட பெரிய குற்றம் தான் சொல்கிறார். இப்போ கிறிஸ்துவத்தில் பாருங்கள், அவங்க புலால் சாதாரணமாக சாப்பிட்றாங்க, தப்பே கிடையாது. எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் எல்லா ஃபாதர்ஸ்லாம் சாப்பிட்றாங்க, பிரதர்ஸ் சாப்பிட்றாங்க. நான் லயோலா காலம் இருந்தேன்னா அந்த விஷயம் தெரியும். அதுபோல் இருக்கக்கூடாது. சமயவாதிகள் என்று சொன்னால் இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று தமிழர் வாழ்விலேயே அதை நீக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதுதாங்க எழுதுகிறார். நியமம் என்றால் நீக்கப்படுதல், கொல்லாமை, பொய்யாமை, விருப்பு வெறுப்புக்கள் இல்லாமை, கரவாமை மறைத்தல், மாசின்மை, கள்ளுண்ணாமை, காமமின்மை, இவையெல்லாம் முற்ற உணர்ந்தவர்கள் தான், இதையெல்லாம் அடைந்தவர்கள் தான் யோகம் கைவரப்பெற வேண்டும். இல்லை என்றால் என்னென்னார், இதையெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கொல்லாமை அதே அதிகாரத்திலே கொல்லாமைன்னு சொல்கிறார். பொய்யாமைக்கு வாய்மை என்று ஒரு அதிகாரம் செய்திருக்கிறார். வெகுளாமை அதே அதிகாரம் சொல்லியிருக்கிறார். காமமின்மைக்கு கூடா ஒழுக்கம், துறவரத்தில் கூடா ஒழுக்கம் என்கிறார், காமம் கூடாது என்கிறார். இல்லறத்தில் ஈகை கொடுக்க வேண்டும், அடுத்து பகுத்துண்ண வேண்டும் என்கிறார். நிரம்ப உண்ணாமையை அதிகம் சாப்பிடக்கூடாது எங்கே சொல்கிறார், மருந்தில் சொல்கிறார். மருந்து அதிகாரத்தில் அற்றால் அளவறிந்து உண்க, அளவோடு சாப்பிடுங்கன்றார். மருந்தில் நிரம்ப உண்ணக்கூடாது. கள்ளுண்ணாமை பொருட்பாலில் கள்ளுண்ணாமை என்று சொல்கிறார். நிரம்ப உண்ணுதலும் கல் உண்ணுதலும் பொருள் உள்ள வழியும். நிறைய பணம் இருந்தால் கல் சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, அது கூடாது என்பதற்குத்தான் வெகாமை, விருப்பம் கூடாது, பொருள் உள்ளவர்களுக்கு அதிகமான விருப்பம் கூடாது என்றும் வள்ளுவர் சொல்கிறார். இதெல்லாம் நியமத்திலே அடங்கும் என்று பார்க்கிறோம். அது அந்த வரிகள். அப்புறம் மற்ற சில எழுதியிருக்கிற மெய்ப்பொருள் உணர்வு, இவையெல்லாம் இது மாதிரி இருந்தால்தான் நமக்கு மெய்ப்பொருள் உணர்வு தோன்றும், இல்லை என்றால் தோன்றாது என்று எழுதுகிறார். இவையும் எது புகழ் முதலியனவற்றை விரும்புதலும் கூட அது திருட்டு தான்றார். தனக்குள்ள புகழ், ஏன்னா அடுத்தவனுக்குடைய புகழை இவன் சொல்லிக்குவான் சிலதெல்லாம் இல்லையா. தனக்கு ஒரு கருத்து அருமையாக சொல்லியிருப்பார், ஒருத்தர் சொல்லியிருப்பார், அந்த கருத்து நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாருங்க இந்த கருத்துன்னு தான் சொல்லணும், மேடையில் சொல்ல மாட்டாங்க, தன் கருத்து மாதிரி சொல்லுவாங்க. சொன்னாலாம் கைத்தட்டுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்லுவாங்க. அந்த கைத்தட்டு அவருக்கு போகணுமே தவிர இவருக்கு போகக்கூடாது. அதுபோல் புகழ்ச்சி என்று சொன்னால் அடுத்தவருடைய புகழை தான் கொள்ளுதல். அப்புறம் அடுத்தவனை இழிவாக பேசுறது, அவனுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க இந்த இழிவாக பேசு, இதெல்லாம் திருட்டுத்தனம்ன்றார். திருடன் என்றால் அடுத்த பொருளை திருடுவது மட்டுமல்ல, அடுத்தவனுடைய புகழை நாம் எடுப்பதும் அடுத்தவனுக்கு பொழுக்கு கேடாக பேசுவதும் இல்லாமல் கூட கள்ளல் திருட்டுத்தனம் தான்றார். இதை உணர மாட்டாதால் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அப்பா கல்லாமை இல்லறத்துள்ளும் வெகாமை துறவரத்துள்ளுமாக மாறி கூறப்பாளர்களை தாமே மயங்கி கூறுவார்கள். கல்லாமை என்பதை இல்லறத்தில் துறவரத்தில் வைத்திருக்கிறார், வெகாமை என்பதை இல்லறத்தில் வைத்திருக்கிறார். நியாயமாக பார்த்தா எதையும் விரும்பாமை என்பது துறவரத்தில் வைத்திருக்கணும், திருடக்கூடாது என்பதை இல்லறத்தில் வைத்திருக்கணும். ஆனால் மாறி வைத்திருக்கிறார் வள்ளுவர். என்றால் எது புகழை புகழை அடுத்தனுடைய புகழை சொல்வது கூட சொல்லாமை கூட நமக்கு இழிவுதான், அதுதான் திருட்டுன்றார். அதனால் அதை எழுதியிருக்கிறார் என்று பார்க்க. அப்புறம் விளக்கம் இருக்குது. அதெல்லாம் எல்கு உணன் என்றால் மறுத்து உண்ணுதல்ன்றார். சாப்பாட்டை போதும்னு சொல்ல, அதிகம் வேண்டாம் என்றார். அதாவது என்ன சொல்கிறாங்க, அரை வயிறு தான் சாப்பிடணுமாங்க, முழு வயிறு சாப்பிடக்கூடாது, அரை வயிறு சாப்பிடணுமா. இன்னும் வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லையா, அப்போ போதும் சொல்லணுமா இல்லையா. இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று நினைக்கிற பொழுது போதும் என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் உணவு முறைன்றான். அதாவது மறுத்து உண்ணுதல்னார். ஏன்னா அன்பினால சொல்லுவாங்க, இல்லைங்க கொஞ்சம் தானே சாப்பிட்றீங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்று அன்பினால சொல்லுவாங்க. இருக்கிற பரவாயில்லைங்க என்று மறுக்க வேண்டுமே தவிர அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் எல்கு உணல் என்று சொல்கிறார். நடுநிலைமை என்பது சாந்தம், சமாதி நிலை வருகின்றதுக்கு சாந்த நிலை சமநிலை வர வேண்டும் என்று சொல்கிறார். இதெல்லாம் இயமங்கள். இதுபோல வரையறை நிறைய இருக்கிறது என்று திருவள்ளுவர் அளவறிந்து உண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு அளவில்லாமல் சாப்பிட்றது இறை சாப்பிடுவது போலன்னார், விலங்குகள் சாப்பிடுவது போலன்னார்.
கழிபேர் இறையான்கண் நோய் நீங்காது நிற்கின்றார். கழிபேர் இறையான், நிறைய சாப்பிட்றான் இல்லையா, நிறைய சாப்பிட்றவனுக்கு நிச்சயமாக நோய் வரும். எனவே அளவோடு சாப்பிடுங்கள் என்று மருந்தடிகாரத்தில் சொல்றார். இதெல்லாம் நியமத்துக்குரியது. இனி அதுக்கு அடுத்தது நியமம். 6வது பக்கம் நியமம் என்று ஆதியை, வேதத்தின் அப்பொருளானை, சோதியை, அங்கே சுடுகின்ற அங்கியை, பாதியுள் மண்ணும் பராசக்தியோடு உடன் நீதி உணர்ந்து நியமத்தாமை. நியமம் என்றால் என்ன என்று சொல்ற பொழுது இறைவனை இங்கே சொல்லிட்டார், நம்முடைய பெருமானை நேரடியாக சொல்லிட்டார். பாதியுள் மண்ணும் அங்கி வைத்துக்கொண்டு சுடுகின்ற அங்கியாக இருக்கிறான், சோதியாக இருக்கிறான், வேதத்தின் பொருளாக இருக்கிறான், ஆதியாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இங்கே வகுப்பில் சொன்ன ஞாபகம், திருவள்ளுவர் ஆதி பகவன் என்று ஒரு வார்த்தை சொல்றார். அந்த ஆதி பகவன் என்ற வார்த்தைக்கு உரை எழுதுகின்ற ஆசிரியர்கள் ஒன்று எழுதுறாங்க. காசுப்பிள்ளை என்ன எழுதுறார், ஆதிசக்தியை உடைய பகவன், ஆதிசக்தியை உடைய பகவன் என்று எழுதுறார். ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் பராசக்தி ஆதிசக்தி ரெண்டு சொல்கிறோம். எனவே உயிருக்கு உதவினால், ஆன்மாவுக்கு உதவினால் அந்த சக்தி ஆதிசக்தி. எனவே பகவன் என்றால் 6 குணங்கள், 6 குணங்கள் உடையவன். குணங்களை உடையவனாக 6 குணங்களை உடையவனாகவும் அதே சமயத்தில் ஆதிசக்தி உடையவனாக இருப்பது நம்முடைய பெருமான் தான். அதை குறிப்பாக சொல்லுகிறார். சிவத்தைத்தான், சிவபெருமானைத்தான் குறிப்பாக சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. அப்பா ஒரு விஷயம் எழுதுறாங்க, பகவன் என்ற சொல்லுக்கு நிகழ்ந்தல் அப்படி வருதான். பகவனே ஈசன், முதல்ல ஈசன், அப்புறம் பகவன் சொல்றதை யாரை சொல்லலாம், பௌத்தனை சொல்லலாம், புத்த பகவானை சொல்லலாம். சினன் என்று சொன்னால் சமணர்கள், அவன் அருகதேவன் சொல்லலாம். புத்த பகவான் சொல்றது போல அருக பகவான் என்று சொல்லலாம். அயன் திருமாலை, பிரம்மனை சொல்லலாம், திருமாலை சொல்லலாம் என்று அப்படி வருது. அந்த நிகழ்வில் பகவன் என்ற சொல் யார் யாரை குறிக்கணும்னு சொல்ற பொழுது முதல்ல எடுத்த உடனே ஈசன் நம்முடைய பெருமானை தான் முதல்ல சொல்றார். எனவே வள்ளுவர் என்ன செய்தார், பகவன் என்று சொல்ல முதல்ல யாரை சொல்றாங்க, ஈசனைத்தான் சொல்றாங்க. எனவே ஆதி பகவன் என்று எழுதினார். ஆதினா முதல்னு அர்த்தம், முதல்ல சொன்னார் என்பதாலே ஆதி பகவன் சொன்னார் என்று எழுதுறார். ஆதி என்ற சொல்லுக்கு ஆதிசக்தி என்று ஒரு பொருள் இருந்தாலும் பகவன் என்ற சொல்லுக்கு பொருளாக ஆதியாக முதலாவதாக எடுத்து சொல்லப்படுவது ஈசன் அல்லவா, எனவே அதைத்தான் சொல்லுகிறார் என்று எழுதுறாங்க. அதான் ஆதியினர். ஆதியை, வேதத்தின் அப்பொருளானை, வேதத்தினுடைய பொருளாக இருக்கின்றவன், சோதியை, நமக்கு தெரியும் சோதி சுடர் விளக்கு என்றெல்லாம் வித்தியாசமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அங்கே சொல்கிறார். சோதியை, அங்கே சுடுகின்ற அங்கியினர். சோதி என்று சொன்னால் அந்த இரு சுடர், சூரியனாக சந்திரனாக இருக்கிறான், விளக்கு தருகிறான். சுடுகின்ற அங்கியாக நெருப்பாக இருக்கிறான், நெருப்பு ஒளியும் தரும் சூடும் தரும், எனவே நெருப்பாக இருக்கிறான் என்று. அப்புறம் பாதியுள் மண்ணும் பராசக்தியோடு நீதி உணர்ந்த நியமம் என்று, இவையெல்லாம் நீதி என்றார். நியமத்தை பற்றி நச்சினார்க்கினியர் ஒன்று சொல்றார், நியமத்தை பற்றி ஒன்று சொல்றார். அந்த இரண்டும் அங்கே நம்ம எழுதியிருக்கிறேன். தொல்காப்பிய உரை எழுதுகின்ற நச்சினார்க்கினியர் நியமம் என்றால் என்ன, நியமம் என்றால் என்ன என்று எழுதுகிறார். நியமம் பற்றி முன்ன சொன்னோம் இல்லையா, அந்த 2வது நியமம் முதல் பக்கம் சொன்னோம் இல்லையா, அதாவது 4ஆம் பக்கத்தில் நியமம் சொன்னோம் இல்லையா, கொல்லான், பொய்கூறான், களவிலான், எழுகுணன், நல்லான், அடக்கமுடையான் சொல்ற பொழுது நியமங்கள் பலன்னு சொல்றார். அதில் முக்கியமாக சிலவற்றை சொன்னார்னு சொன்னோம். கொல்லாமை, பொய்யாமை, விருப்பு வெறுப்பின்மை, கரவாமை, மாசின்மை, கல்லுண்ணாமை, காமின்மை, 3, 2, 5, இல்லை 7 வருது, ஏறக்குறைய 7 வருது. இன்னும் பல இங்கே சொல்றார். நிரம்ப உண்ணுதல், கல் உண்ணுதல் நிறைய சொல்றார். ஆனால் நச்சினார்க்கினியர் என்ன பண்றார், வரையறை செய்கிறார். நியமம் என்றால் பொய், கொலை, களவே, காமம், பொருள் நசை மொத்தமாக அடக்கிட்டார். விரிவாக சொல்லாமல் தொகையாக பொய், கொலை, களவே, காமம், பொருள் நசை, இந்த 5 சொன்னால் அதில் அடங்கிடும். நம்ம சொல்றதில் அடங்கிடும், பெரும்பாலும் இதெல்லாம் அடங்கிடும். இவ்வகை 5 அடக்கியது நியமம். நியமம் என்றால் 5 தான் சொல்றார், 5 வரையறை செய்கிறார். அதை 5 என தொகை கொடுத்தார். திருமந்திரம் 10 வகை, 10 வகைக்கு மேலே என்றெல்லாம் சொல்லுகிறது. அது நிறைய கணக்கில்லை என்றார். நியமம் பற்றி இப்போ நம்ம படிக்கிற நியமம், அதாவது நியமம் என்றால் விதித்தன செய்தல். திருமந்திரம் 10 ஆதல் கூறு, 10 கூறுகிறது. அதாவது பின்னால் சொல்ல போகிறார் நியமம்லாம் என்னன்னு. திருமந்திரம் 10 சொன்னாலும் நச்சினாருக்கு 5 தான் கூறுறார். என்ன 5 என்றால், பெற்றதற்கு உவத்தல், பிழம்பு நனி வெறுத்தல், கற்பன கற்றல், கழி கடும் தூய்மை, பூசனை பெரும்பயன்,
ஆசார்க்கு அளித்தலோடு நயனுடைய மறைவின் நியமம் 5 5 வகையாக அவரும் சொல்றார். நியமம் 5 அதுபோல் நியமம் 5 அப்படின்றார். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அதெல்லாம் சில உரையாசிரியர்கள் சொல்கிற கருத்து தான். அவர்களுக்கு உரியது அந்த உரிமை, அவங்களை நம்ம மறுக்க முடியாது. உரை எழுதுற என்ன எழுதுகிறாங்க தொல்காப்பியத்தில், அகத்திணை 7 புறத்திணை 7. நம்ம தொல்காப்பியத்தை படிச்சிங்கன்னா அகத்திணை 7 சொல்லுவாங்க. அதாவது கைக்கிளை முதலா பெருந்தணி இருவாயின்னு 7 சொல்கிறாங்க. புறத்திணை சொல்கிற பொழுதும் அதே தான் வெட்சி என்றும் கரந்தை சொல்ல மாட்டாங்க. வெட்சி என்றும் வஞ்சி என்றும் காஞ்சி என்றும் இப்படி 7 சொல்கிறாங்க. பின்னால் புறப்பொருள் மாலையில் புறத்திணை 12ன்னு வருது. கரந்தையை சேர்த்து சொல்கிறது, உழிஞ்சலை நொச்சியை சேர்த்து சொல்கிறது, உழிஞ்சை நொச்சி 2 சொல்கிறது, அப்புறம் பொதுவியல் என்று சொல்கிறது, இதெல்லாம் சேர்த்து 12 திணையாக சொல்கிறாங்க. அந்த உரையாசிரியர் என்ன எழுதுகிறாங்க, அகத்திணை 7 என்றால் புறத்திணை 7 தான், புறத்திணை 12 சொல்லக்கூடாது, அது பின்னால் வந்தது. ஏன்னா தொல்காப்பியம் தான் சரி என்று எழுத வரவங்க என்ன எழுதுகிறாங்க, ஒரு உதாரணம், அகங்கை 2 புறங்கை 2 போலன்னு எழுதுறாங்க இல்லையா. உள்ளங்கை 2 தானே, அப்போ புறங்கை எத்தனை இருக்கும், 2 தானே இருக்கும். எனவே அகங்கை 2 புறங்கை 2 போலன்னு எழுதுறாங்க. அந்த அந்த அடிப்படை தான் அங்கே எழுதுறார். நமக்கு நச்சினாருக்கு என்ன பண்ணுறார், நியமம் 5ன்னு சொன்னால் நியமம் 5 தானே இருக்கணும் என்று அதுக்குள்ளே அடைக்கிறார். நிறைய சொல்லியும் போகலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல வரையறை செய்யணும் இல்லையா. இப்போ அறநூல்கள் நிறைய இருக்குதுங்க, அறநூல்கள் நிறைய. ஆனால் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஏன் வச்சோம், அது ஒரு சிறப்பாக ஒரு வரையறை செய்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இப்போ நாம் சொன்ன நீதி நெறி விளக்கம் இருக்கிறது, நன்னெறியெல்லாம் இருக்கிறது, ஔவையார்லாம் இருக்குது. ஆனால் 14 கீழ்கணக்கு என்று வரையறை செய்வது போல நியமம் என்றால் எத்தனையோ இருந்தாலும் அது 5 முக்கியமான 5, நியமம் என்றால் முக்கியமான 5 இருக்க வேண்டும் என்றுதான் அகங்கை 2 புறங்கை 2 போல நியமம் 5 நியமம் 5 என்று நச்சினார்க்கணியை சொல்கிறார். அதெல்லாம் திருமூலர் அப்படி சொல்ல ஆகமசாரமாக சொல்கிறபடி நிறைய சொல்கிறார். திருமந்திரத்திலே சிவபெருமானை சக்தியோடு உடனாய் நிற்பவனாக உணர்பவனே நியமத்தில் நிற்க வல்லவன் சொல்லிட்டார். நியமம் உங்களுக்கு எப்படி வரும் என்றால், இறைவனை சக்தியோடு எண்ண வேண்டும், சக்தியோடு எண்ணி உபாசிக்கின்றவனுக்குத்தான் அந்த நியமம் கைப்படும், இல்லைன்னா அது பின்பற்ற முடியாது. அதாவது ஒரு ரெகுலரைஸ் சொல்கிறான் இல்லையா, ரெகுலராக இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முறையான ஒழுங்காக இருக்கிற சிஸ்டம் எப்போ வரும் என்றால் பெருமானை வணங்கினால்தான் வருமே தவிர இல்லை என்றால் உங்களுக்கு வராது என்று சொல்லிட்டு. நியமம் என்றால் ஒழியாது மேற்கொள்ளுதல், யமம் என்றால் ஒழிதல், நீ என்றால் அதை நீக்குதல். எனவே ஒழியாமல் இருப்பது என்று நியமம் என்றார். சிவபெருமானுக்கு ஒருக்குமாற்றல் அருளுமாற்றல் இவற்றை உணர்பவனே இயம நியமங்களில் நிற்க வல்லவன். ஏன் சொல்றார், தப்பு செய்தா என்னன்னு கேட்குறான் ஒருத்தன். சார் பொய் பேசினா என்ன, கல் குடித்தா என்னன்னு கேட்குறான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், நம்மளால் என்ன பண்ணிக்கிட்டான்னு சொல்ல வேண்டியதுதான், கெட்டு போடா எப்படியா கெட்டு போடான்னு சொல்ல வேண்டியதுதான். என் நண்பர் ஒன்று சொன்னார் அழகா, இந்த ஆன்லைனில் இருக்கிறதுனால பல நண்பர்கள் நமக்கு வராங்க, யாரோ வராங்க. பரமக்குடியிலேருந்து ஒருத்தர் ரொம்ப ஈடுபாட்டோடு அடிக்கடி பேசுவார், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பேசுவார். அவர் போகிற வாரம் ஒன்று சொன்னார், எங்கள் ஆசிரியர் ஒன்று சொல்லுவார், அவர் கவிஞரான், எங்கள் ஆசிரியர் ஒன்று சொல்லுவார், படிக்க வேண்டுமா எப்போ படிக்கணும்னு சொல்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறது தான், எல்லாரும் படிக்க வேணும்னு சொல்கிறது தான். படி என்றால் ஒரு வரி படிக்கணுமா ஆத்திசூடி படி, 2 வரி படிக்கணுமா திருக்குறள் படி, 3 வரி படிக்கணுமா அறநெறிச்சாரம் படி, 4 அடி படிக்கணுமா 4 அடி படி, 5 அடி என்றால் அந்த சிறுபஞ்ச மூலத்தில் 5 அடி வரும், சிறுபஞ்ச மூலம் படி என்று இப்படி வரிசையாக சொல்லி 6 அடின்னா 7 அடின்னு சொல்லிட்டு இது எதுவுமே படிக்க முடியலையா செத்து மடினாராம். இவ்வளோ சான்ஸ் உனக்கு கொடுக்குறான், 1 அடி 2 அடி 3 அடி சொன்னால் எதுவுமே படிக்க மாட்டேன்லையா, நீ செத்து மடி, எனக்காக இருக்கிறது இருந்து என்ன பிரயோஜனம். சாந்துணையும் கல்லாதவாறுன்னார். ஏன்னா படிக்கிறது தானே அவனுக்கு ஒரு பிறவியை தந்திருக்கான். இந்த உயிர் மக்கள் உயிராக வந்தது என்ன காரணம், படிக்கிறது தானே. மற்ற விலங்குகள் படிக்குதா, ஒன்றும் இல்லையே. அதனால தான் விலங்கோடு மக்கள் இருந்தார். நீ படிக்கலையா அவரை விலங்கு தான், உயிர் மக்கள் உயிர் சொல்லாதுன்னு சொன்னார். எனவே படிப்புடைய முக்கியத்தை பலவாறு அதில் சொல்கிறாங்க இல்லையா, அதை இங்கே சொல்கிறாங்க. ஒருக்குமாற்றல் அருளுமாற்றல் 2 சொல்கிறோம் இல்லையா. பெருமானுக்கு மரக்கரணையும் இருக்கிறது, அறக்கரணம் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அப்போ என்ன, தவறு செய்தால் பெருமான் தண்டிப்பான், நன்மை செய்தால் பெருமான் அருள்வான் என்ற அந்த எண்ணம் இருந்தால்தான் நியம நியமங்கள் நமக்கு. கடவுளை நம்பாதவர்களுக்கு ஏவமாத நியமம் ஒன்றும் கிடையாது. எப்படி வேணாம் கோ அண்ட் கே லைஃப்ன்றான், போ வாழ் எப்படியாவது வாழ் அப்படின்றான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரவரை பெருமானை நம்பினால் தான். அதான் சொல்கிறாங்க, பெருமானுக்கு ஒருக்கும் ஆற்றலும் உண்டு, அருளுகின்ற ஆற்றலும் உண்டு. ஞானசம்பந்தர் இல்லை, பொதுவாக சங்க இலக்கியத்தை பார்க்கலாங்க. ஞானசம்பந்தர் என்ன செய்கிறார்,
முதல் திருமுறை சொல்கிற பொழுதே தோடுடையன் பாடுற பொழுதே ராவணனை சொல்லணும், அடிமுடி தேடியை சொல்லணும், புறச்சமயமாக இருக்கிற புத்தர் சமணரை சொல்லணும் முடிவு விட்டார். எல்லா பதிகங்களும் சொல்கிறார், எல்லா பதிகளும் சொல்கிறார். அதில் முதல்ல ராவணன் தான் சொல்கிறார், முதல்ல ராவணன் தான். ஏன்னா அவன் தான் சிவபக்தன், அவன் தான் தப்பு பண்ணான் இல்லையா. அதாவது என்ன சொல்கிறார், புத்தர் சமணர்லாம் சிவனை நம்பாதவங்க, அவன் தப்பு பண்ணால் பரவாயில்ல ஏதாவது சொல்லி போட்டோம். பிரம்மனுக்கும் இந்த திருமாலுக்கும் அதிகார செருக்கு, அவன் அப்படி போயிடுறான். ஆனால் ராவணனுக்கு நான் சிறந்த சிவபக்தன், இசை பாடக்கூடியவன், நாள்தோறும் கைலாயத்தை போய் வணங்கக்கூடியவன், அவன் தப்பு பண்ணுறான். இது எங்கே இருக்குது என்று சொன்னால், ராவணன் கைலாயத்தை எடுத்து கை மாட்டி கத்தறான், ஓன்னு கத்தறான். அது எங்க சங்க இலக்கியத்தில் உதாரணம் சொல்ற பொழுது, பெருமானை பற்றி சைவத்தை பற்றி சொல்ற பொழுது திரிபுர வெறித்தல் சொல்வாங்க, நஞ்சுண்டல் சொல்வாங்க. இது ரெண்டும் நமக்கு இருக்கும். கரைமிடற்ற அண்ணல் வரும், திரிபுரம் எரித்தார் என்று வரும். இதெல்லாம் அடிப்படையாக இருக்கும். அதே போல ராவணன் கைலாயத்தை தூக்கினா இல்லையா, அந்த செய்தி வருது. எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு யானை தூங்கிட்டு இருக்கு, ஆண் யானை தூங்கி கொண்டிருக்கு. நல்ல தூக்கம் இருக்கிற பொழுது அது கனவுல புலி வரும். ஏன்னா புலிக்கு அதுக்கு பகை. எனவே புலி அந்த திடீர்னு கனவுல புலி வந்துதான். புலி வந்தோடனே கண்ணு திறந்து பார்க்குது, நல்லா தூங்கி கொண்டு திறந்து பார்த்தா எதிரில் ஒரு வேங்கை மரம். வேங்கை பூக்கள்லாம் மஞ்சள் மஞ்சளே இருக்கும். அந்த மஞ்சள் பூக்கள் பக்கத்தில் இருக்கிற பாறை, அந்த பாறை அப்படியே விழுந்துருக்கு. விழுந்து புலி போல காட்சி தான். கண்ணை திறந்த உடனே பார்த்தா புலி நினச்சி வச்சான். அது ஒரு பாறை தான், வேங்கை பூக்கள் இருக்கின்ற பாறை. அந்த புலி என்று எண்ணி உடனே என்ன பண்ணிச்சு, தூக்க மயக்கத்தில் நேராக போய் அந்த குத்த வேண்டும் என்று சொல்லி தந்தத்தினாலே வேகமாக போய் குத்துச்சான். அங்கே என்ன இருக்குது, புலி ஒன்றும் கிடையாது. பாறைக்கு தாண்டி ஒரு மரம் இருக்குதான், அந்த மரத்தில் போய் கொத்துக்கிச்சான், தந்தம் முத்துக்கிச்சான். தந்தம் முத்து இழுத்தா வரல, ஓடு கத்துதான். யானை பிளிருகிறது. எது போல என்றால், கைகளை கைலாயத்துக்கு கீழே மாட்டிக்கொண்டு கத்தினான ராவணன், அதுபோல கத்துது என்று அந்த யானை கத்துவதற்கு ராவணனுடைய கத்தலை உதாரணமாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது எப்பொழுதோ சொல்லப்பட்டது. அதைத்தான் முதல் எடுக்கிறார் ஞானசம்பந்தர். என்ன சொல்றார், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும், ஞானசம்பந்தருடைய பாட்டுக்கு சேக்கிழார் விளக்கம் தருகிறார். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் கண்ணுதலான் கருணை பெருங்கருணை கை கொள்ளும். பெருமானுடைய கருணை அவனை காப்பாற்றினார். அப்போ விரலால் ஊன்றினார், அது மரக்கருணை. விரலை எடுத்துட்டு அருள் புரிந்து வாழ்நாள் கொடுத்தார், வாழ் கொடுத்தார். இதெல்லாம் அருள். எனவே அறக்கருணையும் மரக்கருணையும் ஒன்றாக செய்கிறான் என்பதற்குத்தான் ராவணனை சொன்னார். அதே போல செருக்கினாலே தேடி போய் பார்த்தால் கிடைக்க மாட்டான் பெருமான், அன்பினாலே தேடுங்கள் என்பதற்குத்தான் அடிமுடி தேடி சொன்னார். இப்படிப்பட்ட கருணையுடைய பெருமானை அறியாமல் இருக்கிறார்களே உத்தர சமணர் என்று அவளை சொன்னார். எனவே தான் அந்த 3 வரிசையை நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார், ஒருக்கு மாற்றல் அருள் மாற்றல் இரண்டையும் உணர்ந்தால்தான் இயம நியமங்கள் இருக்க முடியும். இயமம் என்றால் இறைவனுடைய ஒருப்பிற்கு அஞ்சும் அச்சம், தப்பு செய்யக்கூடாது என்று. யாருக்கும் தெரியாது என்பதனாலே நல்லவர்கள் தப்பு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, மனசுக்கு அடங்குவார்கள் இல்லையா. அதுபோல இறைவனுக்கு அஞ்சி இருப்பது. எங்கும் உளன் ஒருவன் காணுங்கொள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவுன்னார் குமரகுருவர். அதுபோல இறைவனது ஒருப்பிற்கு அஞ்சும் அச்சத்தால் நியமம் என்ன என்றால் அவனை அருளை விரும்புவது அன்பு என்றார். இயமம் என்பது பெருமானுடைய ஒருக்கு மாற்றலுக்கு அஞ்சுகின்ற அச்சம். நியமம் என்று ஒழுங்கான நியமப்படி நடக்கிறோம் என்றால் நின்றயங்கி ஆடலே நினைப்பதே நியமமேன்னு பண்ணார் ஞானசம்பந்தர். நியமம் ஒன்று தான், வேற எந்த நியமம் கிடையாது. காலையில் எழுந்தது முதலாக அவர் பாடுறார், நனவினும் கனவினும் மனவினும் வழிபடல் மறைவேனம்மான் என்று பாடுறார். 3 வகை நான் வழிபடுறார். எனவே நினைப்பது தான் எனக்கு நியமம், உன்னுடைய ஆடலை நினைப்பது தான் எனக்கு நியமம் என்றால் இல்லையா. அப்படி எண்ணினால் அது அன்பினாலே என்றால் அதைத்தான் அப்பர் பெருமான் அஞ்சியாயிலும் அன்புபட்டாயிலும் நெஞ்சம் பாடுங்கள். நீங்கள் இயமம் செய்து பெருமான் வேண்டாம் என்று விலக்கியதெல்லாம் நீங்கிவிட்டு நீங்கள் பெருமானை அச்சத்தினாலே வணங்கினாலும் வணங்கலாம், நியமம் செய்து அன்பினாலும் வணங்கலாம் என்று அதுதான் இயம நியமத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது அந்த 6 வரையில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதற்கடுத்து வஞ்சித்து ஒழுகு அது கூட எழுதியிருக்கேன். வஞ்சித்து ஒழுகு மதியிலிகால் யாரையும் வஞ்சித்தேம் என்று மகிழ்ச்சி 7ஆம் பக்கத்தில் வஞ்சித்தே எங்கும் உளன் ஒருவன் காணுங்குள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு என்று பார்க்கிறோம். அங்கி என்றால் அக்னியாய் நிற்கின்றவன் பெருமான், நீதி என்றால் நடுநிலைமையோடு இருக்கின்றவன், ஆனால் பொல்லார்க்கு தண்டனையும் நல்லார்க்கு கருணையும் செய்கின்றவன், அவரவருக்கு தக்கரை செய்வதாலே அவன் நீதியோடு இருக்கிறான் என்றும். அந்த நீதி என்பது என்ன, பராசக்தி. அது தெரல் அழி, மரக்கருணை அறக்கருணை இரண்டிற்கும் பராசக்தி துணையாக இருக்கிறது என்று
அந்த 7ஆம் பக்கத்தில் முதல் பாட்டை நம்ம முடிக்கிறோம். நியமத்தினுடைய முதல் பாட்டை முடிக்கிறோம். 2வது பாட்டு நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு 5 மணித்துளிகள் வேணால் கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்குவோம். ஒரு 5 மணித்துளிகள். உங்களுக்கு 17 பக்கம் கொடுத்துட்டாங்களா? எப்படி கொடுத்தாலும் தெரியல. உங்களுக்கு இருக்கு மொத்தம் நான் 17 பக்கம் எழுதியிருப்பேன். அதான் 7. இப்போ எவ்வளோ முடிதோ முடிப்போம். அடுத்த வாரம் அங்கே இருக்கல சாயங்காலம் அதோட முடிச்சிடுவோம். 7, 9, 11, 13, 15, 17. சாரு இது பார்க்கலையா சாரு? இங்கே இருக்கியா? நீங்கள் போட்டோ எடுத்தால் நீங்கள் இல்லை பரவாயில்ல. அதாவது பார்த்தேன் அப்படின்னாரு. இல்லை வேறு இருப்பாங்க. நம்ம தான் 30 மேலே போட்டோமே. அடிஷனல் வந்தாங்க. சரி. இவங்களே அங்கே வராங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இவங்களே அங்கே வரான்னு சொல்ல முடியாது. சில பேர் வருவாங்க, வர மாட்டாங்க. சொல்லிட்டேன். சாப்பாடு போயிருக்காரு. சரி, 10 மினிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க. ஆமா. பார்வதி பதையே. பயமாதான் இருக்கு. பயமாதான் இருக்கு. ஓஹோ. ஓ. அடிப்பா. ஓ. ஓஹோ. ஆமாயா.
பிரம்மபாகம் சொல்கிறேன். ஆமாம் சொல்கிறேன். இருக்குல்ல? ஓ ஓஹோ. அதே முள்ள. ஓஹோ. 3 அதையுமே 4, 5, 6 ஓஹோ. 6 4, 5, 6 தான். எல்லாத்துக்கும் அந்த 4 நிலை வரணும். எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க. விபூதி விபூதி கூட சொல்லுவாங்க. எல்லாம் சொல்றதுதான். மாடி மாடி தான் கஷ்டமா இருக்கு. அதான் கஷ்டமா இருக்கு. ஆமா முக்கியம். பிராணாயம் கரெக்டாக அதான் சொன்னாங்க. இருக்க பிராணாயம் பண்ணி நடத்தணும்னு பார்க்குறேன். முடியாது நீங்கள் நடத்தலாம். அங்கே தான் இங்கே முடியாது. அங்கே தான் நடத்த முடியாது. வெங்காயம் வெங்காயம் சொல்ல வெங்காயம் முக்கியம். வெங்காயம் கிடையாது சொல்ல ஐயோ என்ன பண்றது? எதுக்கு பண்ண போறான்னு தெரியல. ஒண்ணு போயிடும் அங்கே போயிடறான். அந்த மாதிரி ஆள் போயிட்டு போறான். அன்னைக்கு அதான் சொன்னாங்க. அதை வைத்திருந்தது அது ஒரு காரணம் தான். இப்ப நீங்க பாருங்க, வெளிநாட்டில் எஜுகேஷன் பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடம், கல்லூரினா கல்லூரி தான். ஏன்னா அவனுக்கு ஃப்ரீ செக்ஸ். அது வேணும்னா செக்ஸ், இல்லைன்னா இல்லைன்னா. அதனால அவன் அதை பற்றி என்னன்னா படிக்காது. இங்க அது கிடையாது. ரொம்ப கட்டுப்பாடு. இன்னும் படிக்க மாட்டோம்னா அது ரொம்ப முன்னெல்லாம் தெரியாது. சொல்றான் அந்த மாதிரி இருக்கலையா? போகுது நாளைக்கு உங்களை பார்த்து. ஆமா ஆமா நம்மளுக்கு ஆமா சொன்னார் சின்ன பசங்க அப்படியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் நல்லது 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 நல்லது. அந்த ஊர்லயே நல்லது இல்லை. ஆன்லைன் வராங்களே அப்ப பரவாயில்ல. பெரிய விஷயம். நல்ல விஷயம். மேக்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் டாக்டர் ஓ பரவாயில்ல பரவாயில்ல. அதாவது சங்ககால பாட்டு, இணையே ஆடவர்க்கு உயிரே மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிர், அப்படித்தான் சொன்னாங்க பாட்டு. அதுதான் சொல்லும். அன்பு இல்லை, குடும்ப செறிந்து போகுது. ஏன்னா எனக்கு தேதி பற்றி அவசியம் இல்லை. 8ஆம் தேதி வியாழக்கிழமை வரும் செப்டம்பர். ஆமாம். என்ன தலைப்பு? புத்தீஸ்வரர் கோயில். 4 மணி மேலே சொன்னாங்க. சரிங்க.
ஒன்றும் பிரச்சனை அனுப்பலாம். நான் சொன்னேன் மாலை நேரம் வேண்டாம் சொன்னாரு. பெருமக்களே, மூன்றாம் தந்திரம் நியமம் படிக்கிறோம். 7வது பக்கம் படிக்கணும். 2வது பாடல். தவம், செபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவந்தன் விரதமே சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூசை, ஒன்மதி சொல் ஈரைந்து நிவம்பல செய்யின் நியமத்தனாமே. ஈரைந்து 10 சொல்றார். இவையெல்லாம் நியமம் என்று வரையறை செய்கிறார். அதான் முதல்ல நான் சொன்னேன். நச்சினார்க்கினியர் 5 தான் சொல்றார். திருமூலர் 10 அந்த அவருடைய விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொல்றார். அது முரண்பாடு என்று அர்த்தம் அல்ல. எப்பொழுதுமே நமக்கு சித்தாந்தம் படிக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியும். இறைவனுடைய தொழிலாக சொல்கிற பொழுது 5 தொழில் சொல்லலாம். படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் சொல்லலாம். அந்த மறைத்தலை நீக்கிவிட்டு படைத்தல், காத்தல், அடித்தல் மட்டும் நிறுத்தலாம். 3 மட்டும் சொல்லலாம். அருளலையும் மறைத்தலும் நீக்கிவிடலாம். அந்த 3 சொல்லாமல் பந்தம் வீடு என்று 2ஆம் சொல்லலாம். அந்த பந்தம் வீடு என்று 2ஆகவோ, படைத்தல், காத்தல், அடித்தல் என்று 3ஆகவோ, அல்லது படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்று 5ஆகவோ சொல்லலாம். அப்படி சொன்னால் முரண்பாடு அல்ல. தொகுத்து சொல்கிறோம், விரிவாக சொல்கிறோம். அதான் அர்த்தம். அது தொகை. பந்தம் வீடு என்பது தொகை, தொகுத்து சொல்கிறோம். பெருமாவுடைய 5 தொழிலை வகையாக சொல்கிறது படைத்தல், காத்தல், அடித்தல். விரிவாக சொல்வது படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 விரிவு. தொகை, வகை, விரி என்றுதான். அது முரண்பாடு அல்ல என்று வைத்துக்கணும். அளவைகள் சித்தியாரில், சிவஞான சித்தியாரில் அளவைகள் சொல்கிற பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? காட்சி, கருதல், உரை, இந்த 3 தான் அளவை நமக்கு. அது இல்லாமல் 6ஆ சொல்கிற வழக்கு உண்டு, 10ஆ சொல்கிற வழக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா பின்னால். அதெல்லாம் விரிவாக சொல்கிறது. 6ஆகவும் 10ஆகவும் சொல்கிறது மணிமேகலையில் அப்படி வருகின்றது. அதாவது வியாசர் சொல்லுகிறார், கிருதகோடி சொல்லுகிறார் என்றெல்லாம் அங்கே வருது. அவங்கெல்லாம் 6ஆக 10ஆக சொல்கிறாங்கன்னா அது விரிவாக சொல்கிறதுன்னு அர்த்தம். ஏனென்றால் தொடக்க நிலையில் விரிவாக சொல்லணும். அதற்கு பின்னால் கொஞ்சம் வகையாக சொல்லலாம், அப்புறம் தொகையாக சொல்லலாம். இது அடிப்படை. இது எந்த நூலாக இருந்தாலும் அல்லது எதுபோல் இந்த உரை எதுவாக இருந்தாலும் அப்படி. எனவே திருவலந்தர் என்ன பண்ணார்? விரிவாக சொல்லிவிடுவோம் நியமத்தை என்று 10ஆ சொன்னார். ஆனால் நச்சினார்க்கினியர் தொகையாக சொல்வோம் என்று 5ஆ சொல்லியிருக்கிறார். அதுதான் வித்தியாசம், தர வேறுபாடு இல்லை. அதுக்குள்ளே இதை அடக்கலாம். தவம்ன்றார். தவம் என்றால் நெறிப்பட்ட வாழ்க்கை. நமக்கு என்று இப்படித்தான் வாழ வேண்டும். அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். அந்த குறிப்பிட்ட நெறிப்படி வாழ்தல், அதுதான் தவம். நீங்கள் ஏதோ காட்டில் போய் செய்வது தவம், மலை மேலே இருந்து கொண்டு மௌனியாக இருப்பது அதெல்லாம் இல்லை. இல்லறத்தில் இருந்தாலும் அதை ஒழுக்கப்படி அந்த நெறிப்படி நடப்பதற்கல்லவா
அதுதான் வாழ்க்கை, அதுதான் தவம்னார். ஜபம் என்கிற பொழுது வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் மந்திரங்களை கணிக்கலாம். மனசுக்குள்ள மந்திரங்களை மனசுக்குள்ளே கணிக்கலாம். அவர் வழிமுறை காட்டுகிறார் திருமந்திரத்தில். மந்திரத்திற்காக நீங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டு தான் மந்திரம் பண்ணணும்னு கிடையாது. எங்கே உட்கார்ந்தாலும் பிராணாயாமத்தை பற்றி படிக்க போகிறோம். பிராணாயாமத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? எங்கே வசதியாக உட்கார்ற இடம் இருக்கோ உடனே பிராணாயாமம் பண்ணிவிடுன்றாங்க. நீங்கள் அதுக்காக போய் தனியாக உட்கார்ந்த அவசியம் கிடையாது. இப்போ வந்தீங்க வகுப்பு வந்து இப்போ நான் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தேன், ஒரு 10 நிமிஷம் கொடுத்தேன் வச்சிங்களேன். அந்த 10 நிமிடம் வாய்ப்பு இருக்கிறதா உடனே அங்கே ஒரு பிராணாயாமம் கொஞ்சம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லதுன்றாங்க. ஒன்று இதை இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த ஃப்ளைட் என்ஜின்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. முகுந்தன் சார் இருக்கிறார், ஐயாவே ஃப்ளைட் என்ஜினியர் தான். ஃப்ளைட்டில் மட்டும் போய் பிராணாயாமம் பண்ணாதீங்கன்னாங்க. ஏன்னா ஏரோப்ளேனில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து போகிறோம். சிங்கப்பூர் போனால் 3 மணி நேரம். ஆனால் என்ன பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணலாம்னா அங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா ஏசி அறையிலையோ இதுபோல் மூடப்பட்டு ஏசி இருக்கின்ற இடத்துல பிராணாயாமம் பண்ணக்கூடாது. அது வேறு விஷயத்தை உண்டாக்கும். திறந்த வெளியிலே காற்று நன்றாக வீசுகின்ற இடத்துல தான் பிராணாயாமம் பண்ணணும் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க அடிப்படை. ஆனால் எப்பொழுதும் பண்ணலாம். 5 நிமிடமா 5 நிமிடம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது எப்படிலாம் நல்லா சொல்ல போகிறார். ரொம்ப சுலபமாக சிலவற்றான் சொல்ல போகிறார், அவர் பார்க்க போகிறோம். எனவே அதுபோல் ஜபம் என்றால் மந்திரங்கள். மந்திரங்களை கணிக்கணும் என்றால் நமக்கு ஏதோ உங்களுக்கு தெரிந்த மந்திரம், மூல மந்திரம் இருக்கு இல்லையா, சும்மா இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் என்று சொல்கிறார். மந்திரங்களை சொல்கிறதுன்னு அதே நான் சொல்கிற வழக்கம் உண்டு. அவன் ஏதோ கடுமையாக ஒருத்தன் பேசுவான், காதில் கேட்க முடியாத பேசுவான். காதை மூடிக்கிட்டு வந்துடணுவாங்க. பொதுவாக சும்மா வந்துடும் சொல்ல மாட்டாங்க, காதை மூடிக்கிட்டு வந்துடணுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, காதை மூடினால் அவன் சொல்கிறது கேட்காது, ஆனால் ஓம் ஓம்னு கேட்கும். காசு இல்லையா, மூடி பாருங்க, அந்த காற்று போகிறத ஓம் ஓம்னு. அப்போ நல்ல மந்திரம் வந்துட்டு இல்லையா, அப்போ மந்திரத்தை கேளுப்பா, அதை விட்டுறாத, அவன் அர்ச்சனை நமக்கு வேண்டாம், இந்த மந்திரம் போதும் என்பது போல கடுமையான வார்த்தைகளை சொன்னால் காதை மூடிக்கொண்டு வந்து விடு என்பார்கள். வள்ளுவர் சொல்கிறார், அது செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். கடுமையான அறங்களை சொல்கிற பொழுது சில பேர் கடுமையாக சொல்லுவாங்க, அது அரசன் கேட்டுக்கணும். என்ன நான் ராஜா என்கிட்ட இப்படிலாம் பேசுறியே சொல்லாத, சொல்கிறவன் நல்லதுக்கு தான் சொல்கிறான் உனக்கு என்று. யார் உனக்கு அமைச்சர் சொல்வார்கள், அல்லது உன்னுடைய மனைவி அரசியாருக்கு பட்டத்தரசி சொல்லலாம், அல்லது உன்னுடைய நண்பர்கள் சொல்லலாம். யார் சொன்னாலும் சரியான வார்த்தைகளை கடுமையாக சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அதுதான் ஜபம்னார். நமக்கு ஓய்வாக இருக்கிற பொழுதெல்லாம் மந்திரங்களை நாம் ஜபித்தால் அது நமக்கு பயன். ஜபம் ஆஸ்திகம் என்றார் பாருங்க. ஆஸ்திகம் நான் இப்போ சொன்னதுதான். நூல்களிலே சொல்லப்படுகின்ற கடவுள் கொள்கை, இருவினை கொள்கை, மறுபிறப்பு, இதை நம்பினால் ஆஸ்திகர். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் மறுத்தாலும் நாஸ்திகருங்க. கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் மட்டும் நாஸ்திகம் அல்ல, நாம் அப்படி தான் சொல்லிக்கிறோம். அவன் கடவுள் கொள்கை இல்லாதவன். வினை இல்லை என்று சொன்னாலும் சரி, மறுபிறப்பில்லை சொன்னாலும் சரி, அவங்க கடவுள் கொள்கை இல்லாதவன். எனவே அவங்க நாஸ்திகர் தான். நாஸ்திகர் என்றால் இந்த மூன்றையும் மறுக்கின்றவர்கள், அல்லது மூன்றிலே ஒன்றை மறுத்தாலும் ஒரு நாஸ்திகர் தான் என்று நாம் சொல்கிறோம். அதுதான் நான் வள்ளுவரை சொல்கிறது. வள்ளுவர் தன்னை எவ்வளோ அழகாக நாஸ்திகராக சொல்கிறார் என்று சொன்னால், எடுத்த உடனே கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டார். எனவே கடவுள் கொள்கை உடையவர். கொஞ்சம் அடுத்து ஒரு 2-3 குறளுக்கு பின்னால் வந்தா இருள் சேர் இருவனையும் சேரான்னார். இருவரை இணை கொள்கை உண்டுன்னு சொல்லிட்டார். 2வது சொல்லிட்டார். கடைசியில் சொல்கிற பொழுது பிறவி பெருங்கடல் நீந்தார், பெருங்கடல்னார். எனவே மறுபிறப்பு உண்டுன்னு சொல்லிட்டார். எனவே 3 எனக்கு உண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற 3 கொள்கையும் சொல்லி நான் ஆஸ்திகன் என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார்னு பார்க்கணும். அப்புறம் சந்தோஷம். எது சந்தோஷம் என்றால் சங்க காலத்திலே இருக்கிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவேன்மான். மனசு நிறைஞ்சால் போதும், அதுதான் செல்வம் என்பது சிந்தை நிறைவு. இருப்பது போதும் என்று எண்ணுவதுதான் அப்படின்னார். ஐயா வரும்போது சொன்னாங்க, முந்தந்தாள் தான் சொன்னாரா, நான் இப்பெல்லாம் சம்பாதிக்கத்தை விட்டுட்டேன்னாரா. முகுந்தன் சார் பேசிட்டு வந்தார், நான் இப்பெல்லாம் சம்பாதிக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னார். அப்படின்னு டாக்டர் சி பாலசுப்ரமணியம் இருந்தார் இல்லையா பல்கலைக்கழகத்தில், அவர்கிட்ட ஒரு தொழிலதிபர், எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரும், நாங்களாம் உட்காந்து பேசுகிறோம். அந்த தொழிலதிபர் என்ன சொன்னார், அவர் சீபா தான் கூடுவார். சீபா, நிறைய சம்பாரிச்சிட்டேன், எனக்கு வந்து மாதமே ஒரு 1 கோடி லாபம் வருது, நான் எதுக்கு சம்பாதிக்கணும், வேற நான் பேசாமல் இருக்கிறேன், நான் வேலைக்கே போகிறது கிடையாது, கம்பெனிக்கே போகிறது கிடையாது. அவர் உடனே, என்னப்பா நீ 1 கோடின்னா இன்னும் போனேன்னு 2 கோடி வரும் இல்லையா, போப்பா எனக்கு போதும், ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டைன்னாரா. எடுத்த உடனே ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டை, எல்லாம் முடிச்சாச்சு, பெருமாள் கூப்பிட்டா போயிட போகிறேன் என்றால் அந்த போதும் என்ற மனம் இருக்கு இல்லையா, அதுதான் பொன் செய்யும் மருந்துன்னாங்க. பழமொழி சொன்னாங்க. ரசவாத வித்தைனா எது என்றால், உலோகங்களை பஞ்சலோகத்தையும் வேரித்து விட்டுணலாம்னாரு தாய்மாரர்.
அது அல்ல. பஞ்சலோகத்தையும் செம்பை பொன்னாக ஆக்குவதல்ல ரசகுலிகை. செம்பாய் இருந்தாலும் போதும் என்று சொல்றாங்களே, அந்த மனம்தான் பொன் செய்யும் மருந்துனா, அதான் ரசவாத வித்தியை தவிர மூலிகைன்னர். இந்த எண்ணம் தான் நமக்கு மூலிகையை தவிர மற்ற ரசவாரத்துக்குள்ள மூலிகைலாம் கிடையாது என்று பழமை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால செல்வம் என்பதே சிந்தை நிறைவு என்பதாலே திருப்தி சந்தோஷம் எது என்றால் உள்ளது போதும் என்னும் உள்ள நிறைவு. தானம் எது? நல்வழியில் ஈட்டிய பொருள்னார். பொருள்னு சொல்லலவர், பொருளை தரத்துன்னு சொல்ல, நல்வழியில் ஈட்டிய பொருள்னார். அது மிக முக்கியம்னார். நல்வழியில் ஈட்டிய பொருள் ஐயா சொல்லிட்டு வந்தாங்க. காரில் நிறைய பேசி வந்தோம். கணக்கை காட்ட முடியாது இருக்கு இல்லையா, வருமானம் கணக்கு காட்ட முடியாது. என்ன பண்ணான், கட்டுக்கட்டாக எடுத்து போய் திருப்பதி உண்டியலில் போட்டுடுறான். அவன் என்ன நினைக்கிறான், திருப்பதி உண்டியலில் போட்டால் புண்ணியத்தில் போய் சேரும் அல்லவான்னு நினைக்கிறான். புண்ணிய கணக்கில் வைக்க மாட்டாங்க. கணக்கு காட்டாத ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து போட்டால் பெருமான் அதை வரவரை வைக்க மாட்டார். அந்த செலவு தான் வைப்பார் தவிர ஒன்று நஷ்டக்கணக்கு தானே தவிர அது லாபக்கணக்கு அல்ல. எனவே அறம் என்று சொன்னால் நம்ம சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போகின்ற வழி அதுவும் சரியாக இருக்கணும், முடிவும் சரியாக இருக்கணும். வழியும் சரியாக இருக்கணும், முடிவும் சரியாக இருக்கணும். அதுபோல் கொடுக்கிற பொருள் என்று சொன்னால் ஈட்டிய வழி சரியாக இருக்கணும். ஈட்டிய பொருள்னாங்க. உங்களுக்கு பழமொழி தெரியுமோ தெரியாதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பிள்ளை இல்லாத சொத்து உனக்கு வந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாருன்றாங்க. சில நம்முடைய உறவில் சில பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும். அந்த சொத்தை என்ன பண்ணுறது, அவருக்கு எழுதி வச்சிடறேன் என்று எழுதி வச்சுருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். பரவாயில்லப்பா, அந்த சொத்தெல்லாம் நமக்கு வருது, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. பிள்ளை இல்லாத சொத்தை சேர்த்தா எழுதுறா, திருக்குறள் தான் வருது. அதெல்லாம் குறளில் வள்ளுவர் சொல்ல வேண்டாலும் உரையில் சொல்கிறார். என்ன சொல்கிறது தெரியுமா, இது மாதிரி வாரிசு இல்லாத ஒரு சொத்து வந்தால் அவன் எப்படி சேர்த்துருப்பான்னு தெரியாது. என்ன சொல்கிறார், பொருளை ஈட்டினானே, ஈட்டுகின்ற பொழுது செய்த பாவம் உன்னை சேரும். பயன் என்று அந்த பயன் அவனை சாருன்றார், அந்த உயிரை சேருன்றார். நீ அந்த பொருளை வைத்துக்கொண்டு ஏதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு 100 பேருக்கு சோறு போடுறோன்னா அந்த பொண்ணு அவனுக்கு போய் சேரும், அந்த பாவம் உன்னை சேரும் என்று ஜாக்கிரதையாக சொல்லியிருக்காங்க இல்லையா. அதான் ஈட்டிய பொருள். ஈட்டிய பொருள் என்பது முறையாக நல்வழியில் ஈட்டிய பொருளாக இருக்க வேண்டும். அதை அடுத்தவர்களுக்கு தக்கவருக்கு உயர்ந்தோருக்கு தருதல், இதெல்லாம் பரிவேட சொல்றார். அறத்தால் வந்த பொருளை, அறத்தால் வந்த பொருளை தக்கோர்க்கு உவகையுடன் தருதல். எது தர்மம்னார். அறத்தால் வந்த பொருள், நியாயமாக வந்த பொருள், தக்கோர் தகுதியானவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்காரு, தகுதியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உவகையோடு மகிழ்ச்சியோடு தர வேண்டும் என்று சொல்றார். அதான் தானம். இதுவரை சொன்னவர் இனி ஆகமம், சைவ ஆகமம் என்பதாலே விரதம் என்பதில் சிவன் விரதம்னார். சிவவிரதங்கள் எடுக்க வேண்டும், அதான் நியமம்னார். சிவவிரதம் என்ன நமக்கு தெரியும், முக்கியமாக சோமவார விரதம். வாரத்தில் பார்த்தீங்கன்னா சோமவார விரதம். மாதம் என்றால் சிவராத்திரி விரதம், வருஷம் என்றால் மாச சிவராத்திரி, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, மகா சிவராத்திரி சொல்கிறோம் இல்லையா. அதுபோல சிவவிரதம் என்று சொல்கிறது கார்த்திகை மாதத்திலே சோமவார விரதம் தொடங்கணுன்றாங்க. நீங்கள் சோமவார விரதம் தொடங்க வேண்டும் என்றால் கார்த்திகை மாதத்தில் தொடங்க வேண்டும்ன்றாங்க இல்லையா. அதுபோல் சிவவிரதம் தான் விரதம், மற்றெல்லாம் இல்லை. சிவனை நோக்கி வைக்கின்ற விரதம் தான் தவம்ன்றார். சிவனுக்குரிய சிறப்பு நாள்கள் இல்லை. திங்கட்கிழமை சிறப்பு நாள் நம்ம சொல்கிறோம், பெருமானுக்கு பிரதோஷம் சிறப்பு நாள் சொல்கிறோம், திருவாதிரை சிறப்பு நாள் சொல்கிறேன். அதுபோல் சிறப்பு நாள்களே நாம் தவச்செயல்களை மிக செய்ய வேண்டும்னார். அப்புறம் சித்தாந்த கேள்வின்னர், தத்துவ கேள்வி அல்ல, சித்தாந்தம்னார். சைவ சித்தாந்த கேள்வி படிக்கணும்னார். சிவாகமங்களிலே ஞானபாத பொருள், சரியைக்கிரி யோகத்துக்கு பின்னால் ஞானபாத பொருள் இருக்கு இல்லையா, அது ஆகமாந்தம் சொல்லுவாங்க. வேதத்தினுடைய முடிவாக சொல்வது வேதாந்தம், ஆகமத்தினுடைய முடிவாக இருப்பது ஆகமாந்தம். எனவே சித்தாந்தம் என்பது சிவாகமனுடைய அந்தமாக இருக்கின்ற உபநிடதங்களை சொல்கிறோம், ஞானபாரத்தை சொல்கிறோம். அப்புறம் மகம் என்பது வேள்வி, உரியவர்களுக்குள்ள வேள்வி. தமிழர்களுக்கு வேள்வி கிடையாது என்று நமக்கு தெரியும், ஆகமத்தில் வேள்வி விதிக்கப்படவில்லை. ஆனால் வேத நெறிப்படி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அதை விடக்கூடாதுன்றாங்க. என்கிட்ட படித்தவங்க பல பேர், அதில் ஒரு பிராமணன் ஒருத்தர் ரொம்ப குருவேன்னு, ஐயா நீங்கள் சொல்லாதீங்க, நீங்களாம் அந்தணர்கள் சொல், அதெல்லாம் இல்லையான்னு சித்தாந்தம் அப்படி படித்தார். அவர் என்ன சொன்னார், ஒரு நாள் வந்து முறைப்படி எனக்கு உபநயனம் நடந்திருக்குது, எனக்கு முறைப்படி எனக்கு ஆச்சார முறைப்படி குலாச்சார முறைப்படி உபநயனம் நடந்திருக்கிறது, நாள்தோறும் நான் சந்தியாவந்தனம் பண்ணுறேன், நான் காயத்ரி மந்திரம் தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னமோ காயத்ரி மந்திரத்துக்காட்டு சேர்ந்தது மூல பஞ்சாட்சம்னு சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது, என்னை குழப்பறீங்களேன்னாரு. நான் சொன்னேன், குலாச்சாரத்தை விடாதீங்க, அது உங்கள் குலாச்சாரம். யாரோ ஒரு தகுந்தவர் உங்களுக்கு உபநயனம் செய்திருக்கிறார், மந்திரங்களை சொல்லியிருக்கிறார், அது உங்கள் குலாச்சாரம், அதைப்படி செய்யுங்க. சந்தியானுஷ்டானம் பண்ணி காயத்ரி மந்திரம் சொன்ன பின்னாலே மூலமந்திரம் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அது சைவ ஆகம முறைப்படி சொல்கிறது. எனவே வேத நெறியும் சைவ நெறியும் சேர்த்து சொல்கிறீங்க, உங்களுக்கு 2 புண்ணியம் தான் சொன்னோடனே அதை போய் சொல்லியிருக்கிறார். ஒரு பிராமணிகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், அவர் ரொம்ப பாராட்டினாராம்.
நல்ல குருயா உனக்கு வாய்த்திருக்கிறாரியா, என்ன சொல்லுவாங்க, அதை சொல்லாத விட்டுருந்தான் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் வேதம்லாம் வேணாம், ஒன்றுலாம் வேணாம், நீ சிவசோனையே சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லாமல் குலாச்சாரத்தை விடக்கூடாதுன்னு சொன்னார் என்ற அதைத்தான் அங்கே சொல்கிறார். இவர் எல்லாவற்றையும் சொல்கிறவர், சிவவிரதத்தை சொல்கிறவர் மகம்ன்றார், வேள்வியை சொல்கிறார். வேள்வி குலாச்சார முறைப்படி அந்தணர்களுக்கெல்லாம் உரியது, அப்புறம் வணிகளுக்கு உரியது, அரசர்களுக்கு உரியது அல்லவா. அதை விரும்பினால் நீங்கள் செய்யலாம். முத்தி வேட்டல் என்று சொல்கிற பொழுது மகம், இயன்ற பொழுது தீ வேட்டல்னார். இப்போ நமக்கு எப்படின்னா, இப்போ நம்ம அதுதான் பின்பற்றணும். பின்பற்றியது என்ன போச்சு, அதையே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். அந்தணர்களுக்கு வீட்டில் வேள்விச்சாலை இருக்கும், யாகசாலை வந்து வீட்டிலே இருக்கும். அவங்களுக்கு காருகபத்தியம் என்பாங்க. அதை மூணு மூணு அக்னி இல்லையா, தட்சிணாக்கியம்னு சொல்கிறாங்க, காருகபத்தியம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த காருகபத்தியம் என்பது வீட்டில் செய்கின்ற யாகம். அது எப்பொழுதுமே யாகசாலை இருக்கும், அது அந்தணருக்கு உரியது. திருநீலக்கருடைய நாயனார் புராணத்தை படிச்சிங்கன்னா அங்கே ஞானசம்பந்தர் போகிறார். ஒரு தகுந்த இடம் தாங்கினேன் திருநீல இவருக்கு யாழ்ப்பாணருக்குன்னு சொல்கிற பொழுது தாராளமாக தருகிறேன், போய் உட்காருங்கன்னு யாகசாலை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ அது யாகசாலை அங்கே இருந்து கொண்டது, அங்கே இருந்த கனல் மேலே சுழித்து எழுந்ததுன்னு சொல்கிறார். அப்போ எப்பொழுதுமே அங்கே நெருப்பு இருக்கும். அதனால தான் அதை அழல் ஓம்புதல். நான் அழல் ஓம்புதல் என்றால் பாதுகாத்து வைத்திருக்கணும், எப்பொழுதுமே அங்கே நெருப்பு இருக்கும் யாகத்தில். அப்புறம் அழல் ஓம்புதலுக்கு அழல் வளர்த்தல், தீ வளர்த்தல் என்பது வேறு. அது ரெண்டு வகையாக சொல்கிறான். அதனால் மகம் என்பது இயன்ற பொழுது தீவட்டல் செய்தல், செய்வித்தல் ரெண்டும். அப்புறம் சிவபூஜை நான் சொன்னேன் இல்லையா, சிவலிங்க வழிபாட்டினை இன்றியமையாதாக கொண்டு விடாது செய்து வருதல். ஒன்மதி என்று சொன்னால் நல்ல பண்பு, இவை போல் கொள்கை, இவையெல்லாம் நியமத்துக்குரியன என்று வரிசை செய்திருக்கிறார். ஆகம முறைப்படி ஆகமசாரமாக சொல்கின்ற திருமந்திரத்தில் சிவவிரதம் போன்றவற்றை இவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இனி அதுக்கடுத்தது 8வது பக்கம். முடிச்சலாமா? சரி சரி. அப்போ இந்த 7 பக்கம் முடிஞ்சிருக்குங்க. 8வது கொஞ்சம் ஆசனம் பார்க்கணும். ஆசனத்தை நம்ம மாலையா மாலை சரி மாலையில் ஆசனம் பார்க்கணும், அப்போ தான் நீங்களாம் அங்கே வருவீங்க. அதனால் இன்னும் ஒரு 9 பக்கம் இருக்கும், நம்ம அங்கே ஒரு 1.5 மணி நேரம் அங்கே முடிச்சுடலாம். அதனால் ஏன்னா சாப்பிட்ற நேரம் ஆகிடுச்சு, அதோட முடிச்சு. சரி சரி, பார்க்கலாம்.